எஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகே. இப்போ கொஞ்சம் புதுசா ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா இந்த டாபிக் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன். வாய்ஸ் கேக்குதா? கிளியரா இருக்குப்பா? ஓகே ஓகே. ஓகே. புதுசா ஒரு டாபிக் வந்து சால்வ் பண்ணலாம். சரியா? அதோட பேலன்ஸ் வந்து இந்த டாபிக் கம்ப்ளீட் பண்ணோம்னா அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரியாப்பா? ஓகேவா? கேக்குதா? கேக்குதா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே இருக்கு. சரியா? எனக்கு கொஞ்சம் புதுசா ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து அது பாதியில இருந்து ஸ்டார்ட் பண்ண எதுவுமே புரியாது. சரிங்களா? புதுசா வந்தவங்களுக்கு. அதனால வந்து ஸ்டார்ட் பண்றோம். புதுசா ஒரு டாபிக் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்றேன். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் டைம் அண்ட் ஒர்க். எல்லா எக்ஸாம்லையும் கொஸ்டின் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வரக்கூடிய ஒரு டாபிக்னு சொல்லலாம். சரியா? ஸ்கிரீன் மட்டும் தெரியுதான்னு சொல்லுங்க. சிவில் ஆகுதா? எஸ் சார். வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது உங்களோடது. ஹலோ. ஓகே ஓகே ஓகேப்பா. ஓகே. டைம் அண்ட் ஒர்க். டைம் அண்ட் ஒர்க், செயின் ரூல், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம். பைப்ஸ் அண்ட் சிஸ்டம். சரிங்களா? இந்த 3 டாபிக் சேர்ந்ததுதான் இந்த டாபிக். இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இதுல அப்படியே அப்ளை ஆகுற மாதிரி இருக்கும். 3 டாபிக்லையுமே அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுல ஃபர்ஸ்டா நம்ம டைம் அண்ட் ஒர்க் சால்வ் பண்ணலாம். என்னன்னா இங்க பாருங்க, ஏங்கிற ஒரு பர்சன், சரியா? ஏங்கிற ஒரு நபர் பாத்தீங்கன்னா 30 days ஒர்க் பண்றாரு. சரியா? 30 days ஒர்க் பண்றாரு. அவரு என்ன பண்றாருன்னா ஒரு 150 டேபிள் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாரு. சரியா? 150 டேபிள். இப்ப இதுல இந்த 30 டேஸ்ங்கிறது இவரோட டைம் எடுத்திருக்காரு. 150 அப்படிங்கிறது என்ன? ஒர்க் முடிச்சு கொடுத்துருக்காரு. சரியா? என்னோட கொஸ்டின் என்னன்னா 1 day 5 சார். ஒரு நாள் வேலைக்கு 5 வச்சா. ஓகே. இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்போ இந்த ஏங்கிற நபர் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் முடிச்சிருப்பார்? 1 day. 1 day ஒர்க் என்னங்கிறது கேட்கிறேன். ஒரு நாள் வேலை. ஒரு நாளைக்கு எவ்வளவு டேபிள் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்திருப்பாரு? 5 இல்லையா? அப்ப இது எல்லாருக்குமே தெரியுது. அப்ப 5 எப்படி கிடைக்குதுன்னா 150 எப்படி கிடைக்குதுப்பா? டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா 5. சரியா? அப்ப ஏஸ் ஈக்குவல் டு ஒரு நாளைக்கு வந்து 5 டேபிள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. சரியா? 5 டேபிள். சரியாப்பா? ஓகே. இப்போ
பிங்கிற ஒரு பர்சன் ஒரு 50 days எடுக்கலாம். 50 daysல ஒரு 100 டேபிள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாருன்னா 100 ஒரு நாளைக்கு எவ்வளோ? ரெண்டு இல்லையா? இப்போ ஒரு 10 நிமிஷம் தான் இன்ட்ரோ. இந்த இன்ட்ரோ நான் கரெக்டா கிளியரா புரிஞ்சுன்னா சம்மா வந்து ஈஸியா சால்வ் பண்ணி சார் கொஞ்சம் எல்லாரும் மியூட் பண்ண சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். நீங்க மட்டும் எனக்கு குறுக்கு பேசினா புரிய மாட்டேங்குது சார். ஓகே, இல்ல மியூட் போடுங்க. எல்லாருமே மியூட் போடுங்க. ஓகேவா? ஓகே ஓகே. இப்போ இந்த 100 அப்படிங்கிறது இவரோட ஒர்க்கு. இவர் எடுத்த டைம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 50 days. சரியா? அப்போ மொத்த வேலைய நம்ம 50ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது. அந்த ஆன்சர் பாத்தீங்கன்னா 2 டேபிள் ப்ரொடியூஸ் பண்றாரு. இது ஓகே தானே? ஒரு நாளைக்கு 2 டேபிள் ப்ரொடியூஸ் பண்றாருன்னா அவர் 50 days ஒர்க் பண்ணா அவர் எவ்வளவு ஒர்க் முடிச்சிருப்பாரு? 100 டேபிள் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்திருப்பாரு. சரியா? இது பேசிக்கான ஒரு விஷயம் தான். அவர் ஒர்க்க என்ன பண்றோம்? சரியா? டைமால டிவைட் பண்றோம். சரிங்களா? அப்ப இங்க பாருங்க, அப்ப என்ன லாஜிக்னு பாத்தீங்கன்னா டைம் இந்த இடத்துல இவங்க டைம் இருக்கு இல்லையா, இந்த டைம் இன்டூ, சரியா, டைம் இன்டூ இந்த 5 டேபிள் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாரு இல்லையா, இந்த 5 டேபிள் என்னன்னா இவரோட எஃபிஷியன்சி, இவரோட திறன் சொல்லலாம். சரிங்களா? ஒரு நாளைக்கு எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாரு? 5 ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாரு. யாரு? ஏங்கிறவரு. அப்போ டைம் இன்டூ எஃபிஷியன்சி, எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஏவோட டைம் எவ்வளோ? 30 days எடுக்கிறாரு. சரியா? ஒரு நாளைக்கு எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றாரு? 5. அப்ப இன்ட்டு ஒரு நாளைக்கு 5னா 30 daysக்கு எவ்வளவு ஒர்க் முடிச்சு கொடுத்துருப்பாரு? ஈக்குவல் டு 150. அப்ப இந்த 150ங்கிறது என்ன, எதை மீன் பண்ணுதுன்னா டோட்டல் வேல்யூ, டோட்டல் ஒர்க். சரியா? இதுதான் பாத்தீங்கன்னா கான்செப்ட். சரியா? இந்த டாபிக்ல டைம் இன்டு எஃபிஷியன்சி என்ன சொல்லலாம்னா டோட்டல் ஒர்க்னு சொல்லலாம். சரியா? ஒரு நபரோட எஃபிஷியன்சி தேவை. சரியா? அவர் எவ்வளவு நாள் ஒர்க் பண்றாரு, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு டோட்டல் ஒர்க் எவ்வளவுங்கிறது கிடைச்சிடும். சரியா? அப்ப இந்த எஃபிஷியன்சி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமா இருக்கும். இப்ப இங்க பிங்கிற பர்சன் சொல்லியிருக்காரு இல்லையா, பிங்கிற நபருக்கு பாத்தீங்கன்னா எஃபிஷியன்சி எப்படி இருக்கு, அவரோட திறன் எப்படி இருக்கு? ஒரு நாளைக்கு 2 ஒர்க் தான் முடிக்கிறார். சரியா? அப்போ 2ன்னு வரும்போது டைம் பாத்தீங்கன்னா 50 days எடுக்கிறாரு. சரி, அப்போ 50 into 2 டோட்டல் ஒர்க் 100 கிடைக்கும். ஓகேவா? அப்ப டைம் இன்டூ, இங்க பாருங்க நான் தனியா எழுதுறேன், டைம் இன்டூ எஃபிஷியன்சி ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க். சரியாப்பா? நேரம் இன்டு திறன் ஈக்குவல் டு மொத்த வேலை. சரியா? ஓகே. அப்போ இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா நான் என்ன கேட்டிருந்தேன்னா 30 daysல 150 சேர் இல்லையா, 150 டேபிள் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஓகே, இங்க பாருங்க. அப்ப இந்த டோட்டல் ஒர்க்க 150 30ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? எஃபிஷியன்சி கிடைக்கும். டோட்டல் ஒர்க் எதால டிவைட் பண்றோம்? அந்த பர்சனோட எஃபிஷியன்சியால டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் இந்த இடத்துல? ஓகே, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இது சொல்லிடுறேன். டைமால டிவைட் பண்றேன் இல்லையா, டோட்டல் டைம் தானே 30ங்கிறது அவரோட டைமால டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? எஃபிஷியன்சி கிடைக்குது. திறன் எவ்வளவுங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அதே இங்க பாருங்க, 150ங்கிறது என்ன? டோட்டல் ஒர்க். இந்த 5ங்கிறது என்ன? அவரோட திறன் இல்லையா, எஃபிஷியன்சி. அப்ப எஃபிஷியன்சியால டிவைட் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 150 5ஆல டிவைட் பண்ணும்போது 30ங்கிறது என்ன? டேஸ். டைம் தானே, டைம் கிடைக்கும் சொல்றேன். சரியா? அதே டோட்டல் ஒர்க் சரியா டிவைடட் பை எஃபிஷியன்சியால டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? டைம் கிடைக்கும். டைம்ங்கிறது டோட்டல் டைமா கிடைக்கும் சொல்றேன். சரியாப்பா?
அப்ப இந்த 3 லாஜிக் வச்சுதான் வந்து சம்மே வந்து என்ன பண்றோம், சால்வ் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, ஓகேவா? சரியா? டைம் இன்டு எஃபிஷியன்சி ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க். சரியா? இப்ப இதுல கொஸ்டின் ஓகே புரிஞ்சு இல்லையா? அப்போ டோட்டல் அதாவது இது இது என்னன்னா டோட்டல் டைம்ங்கிறது நேரம், மொத்த நேரம், அதாவது நேரம் காலம் ரெண்டுமே ஒண்ணு. நேரம் பாத்தீங்கன்னா அவரோட எஃபிஷியன்சினா திறன். சரி, அவரோட திறன். ஒருத்தரோட திறன் சொல்லலாம் இல்லையா? அவரோட திறன்னா ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து மார்னிங் பாத்தீங்கன்னா ஒரு 3 தோசை சாப்பிட்டேன். நீங்க எவ்வளவு சாப்பிட்டீங்க? நாகராஜன் சொல்லுங்க. 4 பாத்தீங்களா? நான் காலைல ஃபாஸ்டிங் சார், சாப்பிடல. ஐயோ தெய்வமே, நாகராஜனுக்காக நான் தோசைக்குள்ள போயிருக்கேன். ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா நான் 3 சாப்பிட்டுருக்கேன், நீங்க 4 சாப்பிட்டுருக்கீங்கன்னா உங்களுடைய திறன் பாத்தீங்கன்னா நீங்க 4 கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 4 சாப்பிடுற அளவுக்கு நீங்க கெப்பாசிட்டியா இருக்கீங்க. சரியா? திறமையா இருக்கீங்க. நான் வந்து 3 ஒரு நாளைக்கு 3 தான் சாப்பிடுவேன்னா சரிங்களா, அதுதான் திறன் சொல்றது. சரிங்களா? இப்போ நீங்க வந்து ஒர்க் பண்றீங்க, ஒரு நாளைக்கு ஒரு 10 சேர் ப்ரொடியூஸ் பண்றீங்கன்னா உங்களை மாதிரியே வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. வேற ஒருத்தன் ஒர்க் பண்ணா ஒரு 5 இருக்கலாம், இல்லைன்னா உங்களை விட ஜாஸ்தியா இருக்கலாம், 12 இருக்கலாம். சரிங்களா? அததான் திறன் சொல்லுவாங்க. சரியா? ஓகே. அப்ப அந்த டிஃப்ரெண்ட் எஃபிஷியன்சி இருக்கிற பர்சனோட 2 பேரும் சேர்ந்தா, சரிங்களா, நான் சொல்ற புரியுதா? 2 டிஃப்ரெண்ட் எஃபிஷியன்சி இருக்கிற 2 பர்சனோட பத்தி தான் இந்த டைமண்ட் ஒர்க்ல படிக்க போறோம். சரிங்களா? அவங்க 2 பேர் சேர்ந்தா அந்த ஒர்க்கை எவ்வளவு நல்லா முடிப்பாங்க. சரியா? அப்ப இந்த டாபிக்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் எப்படி சால்வ் பண்ணலாம்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கும். எல்சிஎம் செகண்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா 1 day ஒர்க். 1 day ஒர்க், ஒரு நாள் வேலை. சரியா? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், மீசிமா கண்டுபிடிக்கணும், ஒரு நாள் வேலை. சரியா? தேர்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா அவ என்ன கொஸ்டின் கேட்கிறானோ அதுக்கான ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கேட்போம். சரியா? இதை நீங்க 1 by 1 சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? ஓகேங்களா? அப்ப இது ஏன் இதெல்லாம் எடுக்கிறேங்கிறது சொல்லிடுறேன். இப்போ ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின், இந்த டாபிக்ல பேசிக்கான ஒரு கொஸ்டின் எப்படி இருக்கும்னு பாருங்க. இதுதான் டைப் 1 எடுங்க. சரியா? ஏ என்பவர் ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 15 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள். அவ்விருவரும் சேர்ந்தால் அவ்வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள்? அதான மீனிங். A can 10 days, B can 15 days. How long will that take to do the work together? சரிங்களா? இப்ப பாருங்க. ஓகே, இங்க ஆன்சர் தெரிஞ்சவங்க ஓகே சால்வ் பண்ணலாம். சரிங்களா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தேன், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகே, இங்க பாருங்க. ஓகே ஓகே ஓகே, வெயிட் பண்ணுங்க, ஒரே வருஷம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துறேன். ஏங்கிறவரு ஒரு 10 நாள்ல வேலையை முடிச்சிருவாரு. பிங்கிறவரு அதே வேலைய சேம் ஒர்க் அப்படின்னு ஒண்ணு யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அதே வேலையை பாத்தீங்கன்னா 15 நாள்ல முடிக்கிறாரு. சரியா? அப்ப என்ன ஒர்க் முடிக்கிறாரு? சரிங்களா? என்ன ஒர்க் முடிக்கிறாரு? அது எதுவுமே கொடுக்கல. கரெக்டா? அதாவது ஒரு வேலையை கொடுத்தா 10 நாள்ல முடிச்சிருவாரு, 10 days. பி கிட்ட கொடுத்தோம்னா அதே வேலைய 15 நாள் எடுத்துருவாரு. சரியா? இப்ப என்னன்னா அவன் என்ன கொஸ்டின் கேட்கிறான்னா, இது 2 பேர் சேர்ந்து அதே வேலையை கொடுத்தோம்னா எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க? புரிஞ்சா? இதுதான் கொஸ்டினோட மீனிங். சரியா? அப்ப இந்த டாபிக் பாத்தீங்கன்னா 2 டைப்ல சால்வ் பண்ணலாம்ப்பா. சரியா? ஃபிராக்ஷன் மெத்தட், கொஞ்சம் பேர் பாத்தீங்கன்னா ஃபிராக்ஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணுவாங்க. சரியா? இன்னொரு மெத்தட் பாத்தீங்கன்னா எல்சிஎம். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா பிரசன்ட் இந்த சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா கொஸ்டின் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்றதுக்கு இந்த எல்சிஎம் மெத்தட் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கு. சரிங்களா? அப்ப இதுதான் வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும்.
சரியா? எல்சிஎம். ஏன் எல்சிஎம் எடுக்கிறேன்னா, இங்க இந்த ரெண்டு நம்பருக்கு ஃபர்ஸ்ட் எல்சிஎம் சொல்லுங்க. 10, 15 எல்சிஎம் என்ன? 30 சார். 30. சரிங்களா? இப்போ புதுசா வந்தவங்க எல் டிவிஷன் எடுக்கணும். காமன் நம்பரால பை டேபிள்ல டிவைட் ஆகும் இல்லையா? 10ல 2 டைம்ஸ், 15ல 3 டைம்ஸ். அடுத்து 2க்கும் 3க்கும் காமன் டேபிள் இல்ல. அப்ப காமன் டேபிள் இல்லாத பட்சத்துல இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா அதுதான் எல்சிஎம். 5 into 2 into 3. சரியா? அப்போ 5 into 2 into 3 பாத்தீங்கன்னா நமக்கு என்ன நம்பர் கிடைக்குது? 30. அப்ப 30ங்கிறது இந்த இடத்துல என்னன்னா ஒர்க்கா எடுத்துங்க. சரியா? நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சேர் எடுக்கிறேன். சேர் 30 சேர். ஓகேவா? இந்த 30ங்கிற நம்பரோட ரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா டோட்டல் மொத்த வேலை. சரியா? டோட்டல் ஒர்க். கிளியராப்பா? அப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சு 30ங்கிற நம்பரை கொண்டு வந்துட்டோம். அடுத்தது செகண்ட் ஸ்டெப் என்னன்னா ஒரு நாள் வேலை, 1 day ஒர்க் கண்டுபிடிக்கணும். 1 day ஒர்க். இந்த 1 day ஒர்க் கண்டுபிடிக்க தான் நாம இங்க யூஸ் பண்ணோம். என்ன யூஸ் பண்ணோம்? எஃபிஷியன்சி, டோட்டல் ஒர்க், டோட்டல் டைம். இங்க 150. பேஜ் வரல சார். பேஜ் வரல. 150 தெரியலையா? வருதுங்க சார். வருது சார். ஓகே. இப்போ இந்த இடத்துல டோட்டல் ஒர்க் என்ன? டோட்டல் ஒர்க் பாத்தீங்கன்னா டோட்டல் ஒர்க் என்ன? 30. சரியா? இப்போ டோட்டல் ஒர்க்கை எதால டிவைட் பண்ணோம்? டோட்டல் டைம் ஆல டிவைட் பண்ணீங்கன்னா டோட்டல் டைம். டைம் ஆல டிவைட் பண்ண நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? டைம் ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன? எஃபிஷியன்சி கிடைக்கும். சரி, அப்ப இதுதான் லாஜிக். ஏன் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறோம்னா, ஓகே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஃபிஷியன்சி கண்டுபிடிங்க. அப்ப 30 ஏங்கிற ஒரு 10 நாள் ஒர்க் பண்ணா 10 daysல 30 சேர் ப்ரொடியூஸ் பண்ணாருன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணுவாரு? 30 divided by 10. சரியா? 3. சரியாப்பா? அப்ப A is equal to 3. கிளியரா? அடுத்தது அதே ஒர்க்கை தான் 30ங்கிற ஒர்க்கை தான் யார் கம்ப்ளீட் பண்றாரு? பி. பி வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாருன்னா 30 divided by 50. நமக்கு ஒரு நாளைக்கு 2. B is equal to 2. பிங்கிறவரு ஒரு நாளைக்கு 2 தான் கம்ப்ளீட் பண்ணுவார். சரியா? அப்போ A and B யோட திறமையை கண்டுபிடிச்சிட்டோம். சரி, சரியா? ஒரு நாளைக்கு ஏங்கிறவரு 3, பிங்கிறவரு 2. ஓகே. இப்போ கொஸ்டின் என்ன கேட்கிறான்? How long will the take to do the work together? சரியா? அப்ப என்ன கேட்டிருக்கான்? 2 பேர் சேர்ந்தா. அப்ப 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா A plus B ன்னு எடுக்கலாமா? A plus B is equal to 6. ஏங்கிறவ 3 ஒர்க் முடிப்பான். பிங்கிறவ 2 ஒர்க் முடிப்பான். சரியா? ரெண்டும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு எவ்வளவு? 5 ஒர்க் முடிப்பான். சரியா? சேர் தான் இது. சேர் அப்படிங்கறது எடுத்துக்க. சரியா? ஏங்கிறவன் 3 சேர் ப்ரொடியூஸ் பண்ணுவான். பிங்கிறவன் 2 சேர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவான். அப்ப 2 பேர் சேர்ந்தா ஒரு நாளைக்கு 5. அப்ப 2 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 5ன்னா 2 daysல எவ்வளவு முடிப்பான்? 10. கரெக்டா? ஒரு நாளைக்கு 5னா 2 பேர் சேர்ந்தாங்கன்னா, இது புரியுதா இந்த லைன்? ஒரு 2 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 5னா 2 daysல எவ்வளோ? 10. 3 daysல எவ்வளோ? 15. கரெக்டா? அப்போ இப்படி போயிட்டே இருக்கும்னு சொல்றேன். அப்போ இவங்க வந்து இந்த 30 சேரை ஒர்க் பண்ணி கொடுக்க எவ்வளவு நாள் ஆகுங்கிறது தான் கொஸ்டின். இந்த 30 தானே மொத்த வேலை. அப்ப 30ய எதால டிவைட் பண்றோம்? எஃபிஷியன்சியால டிவைட் பண்றோம். சரியா? டோட்டல் ஒர்க்க எஃபிஷியன்சியால டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? டோட்டல் டைம் கிடைக்கும். சரியா? டைம் எவ்வளவுங்கிறது கிடைச்சிடும். புரியுதா? சரி, அப்ப எவ்வளவு டைம் இருக்கு? 5ங்கிறது இந்த இடத்துல 6 டைம் வருது. அப்ப 2 பேர் சேர்ந்தா 6 days. 6 நாள்ல முடிச்சிருவாங்க. கிளியரா? ஓகேவாப்பா? புரிஞ்சா? அப்ப எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம்.
அதுல இருந்து மொத்த வேலையை கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? மொத்த வேலையை கண்டுபிடிச்சு ஒரு நாள் வேலை கண்டுபிடிச்சு சரியா 2 பேர்த்தோட எஃபிஷியன்சியும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஆன்சர் கிடைக்கும் சொல்றாங்க. சரியா? ஓகே, இப்ப நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்றேன். என்ன வருதுன்னு சொல்லுங்க. 20 ரைஸ் பண்ணிடுங்க சார் கொஞ்சம். 25. சரியா? நோட் பண்ணியாச்சா? இந்த பேசிக் சம்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிக் இருக்கு, அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். சரியா? இந்த பேசிக் சம் 33 சார். 11 ஓகே, இங்க பாரு. அதாவது என்ன நம்பர்? 20 25. லெவல் 1/9 சார். ஓ ஓகேப்பா. அப்ப A can 20 days, B can 25 daysனா இது ரெண்டுமே சேர்ந்தா நமக்கு LCM என்ன? 100. 20 25 LCM பாருங்க 100 5 டேபிள் எடுத்தீங்கன்னா 4 5. சரியா? 4க்கும் 5க்கும் காமன் டேபிள் இல்ல. அப்ப இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோ, என்ன கிடைக்கும்? 100 கிடைக்கும். சரியா? புதுசா வந்தவங்க கவனிங்க 100. ஓகே, A is equal to அடுத்தது என்ன? 1 day work 1DWன்னு எடுக்கிறேன். சரியா? 1 day work பாத்தீங்கன்னா ஒரு நாள் வேலை. சரியா? அப்போ ஏங்கிறவன் 20 நாள்ல 100 ஒர்க் முடிக்கிறான்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு முடிப்பான்? 100/20. 100/20 is equal to 5. 100ல 20 எவ்வளவு டைம்? அதுதான் 5. ஏவோட ஒர்க். சரியா? ஏ வந்தா 5 ஒர்க் முடிப்பான். B is equal to என்ன? 100/25. 100 ஒர்க் 25 நாள்ல 100 ஒர்க் முடிக்கிறான்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு முடிச்சிருப்பான்? 4. சரியா? அப்ப ஓகே, கொஸ்டின் என்ன? இருவரும் சேர்ந்து. அப்ப A பிளஸ் இருவரும் சேர்ந்தால் A பிளஸ் B is equal to எவ்வளவு? 9. சரியா? அப்ப 100 9ஆல டிவைட் பண்ணுங்க. கரெக்டா? 100 எஃபிஷியன்சியால டிவைட் பண்ணீங்கன்னா 100ல 9 எவ்வளவு டைம் வருது? 11 டைம். சரியா? மீதி என்ன? 99 1/9. 11 1/9 டேஸ். சரியா? இப்படி கொடுப்பான். ஆப்ஷன் ஃபிராக்ஷன்ல கொடுக்குற மாதிரி இருக்கும். பாயிண்ட்ல கூட பாயிண்ட்ல ஒரு சில இடத்துல வரும். 11.999 போயிட்டு இருக்கும்பா. சரியா? ஓகேவா? கிளியரா புரிஞ்சா? சரியா? இப்ப இங்க பாருங்க. இப்ப இந்த சம் பாத்தீங்கன்னா x into y divided by x plus y எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா டோட்டல் டைம் கிடைக்கும். டோட்டல் டைம். இந்த பேசிக் ஒவ்வொரு டைப்புக்கும் ஒவ்வொரு ட்ரிக் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும்பா. சரியா? அப்ப இது வந்து பேசிக் சம்முக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு சில இடத்துல கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி வரும்போது கண்டிப்பா நான் சொன்ன மெத்தட்ல தான் சால்வ் பண்ணி ஆகணும்னு சொல்றேன். சரியா? ஓகே, இங்க பாருங்க. இது எக்ஸ் அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் சம் எடுக்கிறேன். எக்ஸுங்கிறது 10 days. 10 into ஒய்ங்கிறது 15. சரியா? ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளோ? 25. 150. சரியா? இப்போ இங்க அடிச்சுக்கோன்னு சொல்றேன். இப்போ 2 times இங்க எவ்வளோ? 5. 5 பார்த்தோன்னா 15ல 3. 2 into 3 எவ்வளோ? 6 days. ஓகேவா? அடுத்து ரெண்டாவது ஒரு நம்பர் கொடுத்த இல்லையா, அதை எடுங்க. 20 into 25 divided by என்ன வரும்? x plus y 45. 5 டேபிள் அடிச்சுன்னா 5 9. 20 into 5 எவ்வளோ? 100/9. 100/9னா 11 1/9 days. சரியாப்பா? கிளியரா? நெக்ஸ்ட் சம் போலாமா? இல்ல சார், இதே வந்து இதுல சால்வ் பண்ண முடியுமா? ஓ, ஏ வந்து ஒரு நாள் ஒரு 5 நாள் செஞ்சுட்டு பி வந்து 2 நாள் செஞ்சு திருப்பி ஏ வந்து அதான் நான் தெளிவா சொன்னேன். இந்த டைப்புக்கு மட்டும்தான். சரியா? அலோன் கொடுத்து
சரியா? அலோன் கொடுத்து டுகெதர் கேட்டா மட்டும்தான் அப்ளை ஆகும். இந்த ஒரு ஏன்னா அந்த டைப் மாதிரி மட்டும்தான் சொல்றாரு. கொஸ்டின் பேட்டர்ன் நிறைய பார்த்துருக்கேன். ஏன்னா ஏ வந்து ஒரு 4 நாள் செய்வான், பி வந்து 2 நாள் செய்வான், திருப்பி ஏ வந்து சேருவான். இல்லைன்னா சி ஒத்த வந்து ஒரு 5 நாள் செய்யற மாதிரி வரும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கேன். கண்டிப்பா அதுல அதெல்லாம் அப்ளை ஆகாது அதுல எல்லாம். சரியா? ஓகே, செகண்ட்ஸ். ஓகே சார். ஒரு வேலையை ஏபி இருவரும் சேர்ந்து என்ன வித்தியாசம்ப்பா இதுல? போன சம் 2 பேரும் சேர்ந்து செய்யறாங்க. क्वेश्चन என்ன? தனித்தனியா செய்வாங்க, இது 2 பேரும் ஜாயின் பண்ணி செய்யறாங்க. ஓகே, அப்ப டுகெதர் கொடுத்து क्वेश्चन பாருங்க, பி அலோன் கேட்டிருக்காங்க சார். 24 மியூட் பண்ணுங்க. ஆப்ஷன் கொடுக்கல. ஓகே, 24 வந்துச்சா? இங்க பாருங்க. ஓகே, லிசன் பா. ஏ பி இருவரும் அப்படின்னா அப்ப இருவரும் சேர்ந்துன்னா ஏ பிளஸ் பி. சரியா? 2 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 8 நாள்ல முடிக்கிறாங்க. சரியா? டுகெதர்னு கொடுத்துட்டாங்க. சரியா? நமக்கு போன சம்ல அலோன் கொடுத்து டுகெதர் கேட்டாங்க. இதுல வந்து டுகெதர் கொடுத்து ஏவையும் தனியா கொடுத்து பி என்னங்கிறது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? இப்ப ஏபி 2 பேர் சேர்ந்து 8 நாள்ல முடிப்பாங்க. அதுல ஏ மட்டும் தனியா ஒர்க் பண்ணா 12 days ஆகும். சரியா? அப்ப இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? எல்சிஎம் எடுங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? 8, 12. சரியாப்பா, நம்ம டாபிக் படிச்சுட்டோம், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் படிச்சுட்டோம். சரியா? அப்ப இதோட எல்சிஎம் எப்படி எடுக்கலாங்கிறது இருக்கலாம் சொல்லியிருப்பேன். கரெக்டா? எப்படி சால்வ் பண்ணலாம்? பெரிய நம்பர் எதுன்னு பார்க்கணும். ஓகேவா? அதுல கூட வர நம்பர் டிவைட் ஆகுதாங்கிறது செக் பண்ணா போதும். அதான் எல்சிஎம். சரியா? அப்ப 12ல 8 டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்ப 12ஓட நெக்ஸ்ட் மல்டிபிள் 24. 24ல 8ம் டிவைட் ஆகும், 12ம் டிவைட் ஆகும். அதான் எல்சிஎம் சொல்லலாம். ஓகேவாப்பா? இல்லைன்னா வந்து இந்த மாதிரி 2 டேபிள்ல காமன் நம்பர் எடுத்து டிவைட் பண்ற மாதிரி இருக்கும். 4 times 6 டைம் வரும். மறுபடியும் 4க்கும் 6க்கும் 2 டேபிள் எடுக்கலாம். 2 times 3 times. 2க்கும் 3க்கும் காமன் டேபிள் 1 தான். காமன் டேபிள் முடிஞ்சு எங்க முடியுதோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24. சரியா? இது புதுசா வந்தவங்களுக்கு. ஓகே, 24. ஒன் டே வரும். ஒன் டே ஒர்க் என்ன வரும்? 24 8ஆல டிவைட் பண்ணா 24ல 8 எவ்வளவு டைம்ஸ் வரும்? சரியா? அப்ப a plus b is equal to 3. எவ்வளவு? 3 டைம்ஸ் இல்லையா? அடுத்தது a is equal to 24 divided 4/5. என்ன வரும்? 4/5. 4/5. 2 சார். 2. ஓகேவா? a is equal to 2 ஒர்க் முடிப்பாங்க. சரியா? கிளியராப்பா? டிவைட் பண்ண எவ்வளவு டைம்ஸ் வருதுன்னு பாருங்க. 24ல 8 3 தடவை வரும். 24ல 12 2 டைம்ஸ் வரும். சரியா? இப்ப பாருங்க, கொஸ்டின் என்னன்னு கேளுங்க. பி மட்டும் தனியாக. சரியா? அப்ப நம்ம இங்க கண்டுபிடிச்சது எதை கண்டுபிடிச்சிருக்கோம்னா, ஏவும் பியும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு 3 ஒர்க் முடிப்பாங்க. ஏ மட்டும் தனியா ஒர்க் பண்ணா 2 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவோம். சரியா? அப்ப கொஸ்டின் கேட்டது யாரு? பிஏ பத்தி கேட்டிருக்கான். பி யார் கூட சேர்ந்திருக்கான்? ஏ கூட சேர்ந்திருக்கான். சரியா? அப்ப ஏ வந்து ஒரு நாள் ஒர்க் பண்ணா 2 ஒர்க் முடிப்பானா? அந்த 2வை இங்க அப்ளை பண்ணணும். 2 பிளஸ் பி. ஏன் அப்ளை பண்றோம்? அப்பதான் பியோட ஒரு நாள் வேலை கிடைக்கும். சரியா? பி இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குது? 1. பி இஸ் ஈக்குவல் டு 1. 3 minus 2 1. அப்ப பி வந்து ஒரு நாள் ஃபுல்லா ஒர்க் பண்ணா எவ்வளவு ஒர்க் தான் கம்ப்ளீட் பண்ணுவான்?
வெறும் ஒரே ஒரு ஒர்க் தான் கம்ப்ளீட் பண்ணுவான். 24 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண எவ்வளவு டேஸ் ஆகும்? 24 divided by 1 equal to ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க்குனா 24 ஒர்க் முடிக்க எவ்வளவு நாள் ஆகும்பா? 24 டேஸ் தானே. 24 days. ஓகேவா? கிளியரா புரிஞ்சா? டுகெதர் கொடுத்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சரியா? ஏன் பி கண்டுபிடிக்கிறோம்? பி தான் அவன் கொஸ்டின் கேட்டிருக்கான். ஓகே பாருங்க, இப்ப இந்த மாதிரி டுகெதர் கொடுத்து அலோன் கேட்டாங்கன்னா என்ன வரும்னா எக்ஸ் பிளஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் டோட்டல் டைம். மைனஸ் டிஃபரன்ஸ் எடுத்தா போதும். சரி, அப்ப எக்ஸ்ங்கிறது 8, ஒய்ங்கிறது 12 எடுத்துக்கோ. சரியா? இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சரியா? 8 days 12 days இருக்கு. டிஃபரன்ஸ் எவ்வளோ? 4 சார். 4 பாத்தீங்கன்னா 8ல 2 times 2 into 24 2 into 12 24 days. அதான் பி. ஓகேவா? சரியா? 624 நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்கேன். 624. சரியா? இப்போ இங்க வந்து 20 ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். சரியா? இன்னொரு டைம் சொல்றேன். 20 எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். இதுல பிரச்சனை இருக்கா? எல்சிஎம்மோட ரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா டோட்டல் ஒர்க். எல்சிஎம் கிடைக்கிற நம்பரை இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா 24 கிடைக்கும். அந்த நம்பரை டோட்டல் ஒர்க்கா கன்சிடர் சார் எதனால மைனஸ் x into y divided by x? இது டிஃபரண்ட். அதாவது டுகெதர் கொடுத்து அலோன் கேக்குறாங்கன்னா மைனஸ் பண்ற மாதிரி. சரியா? அதாவது இங்க இருந்து லெஸ் பண்றோம் இல்லையா? செப்பரேட்டா வர்க் பண்ணா பிளஸ் பண்ணணுமா சார்? செப்பரேட்டா வர்க் பண்ணா பிளஸ் பண்ணணும். டுகெதர் கேட்டு ஒருத்தரோட வேல்யூ கேட்டு மைனஸ் பண்ணனும். செப்பரேட் பண்ணு. 8 சார் 8 சார் ஆன்சர் 8. ஓகே நான் யாருக்கு ஒரு ரிப்பீட் பண்றேன்னு சொன்னேன் இல்லையா? 24 8 12 எடுத்தாச்சு. 24 8ஆல டிவைட் பண்ணா நமக்கு 3ங்கிறது ஏ ஓட எஃபிஷியன்சி. சரியா? ஏ ஓட திறன். ஒரு நாள் ஒர்க் பண்ணா 3 வேலையை சரியா 3 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவோம். அப்ப 3ங்கிறது இங்க என்னன்னா ஏ அண்ட் பி சேர்ந்து ஒர்க் பண்றாங்களா? அப்ப ஏ அண்ட் பி ஓட திறமையா இருக்கு. சரியா? எஃபிஷியன்சி 3ஆ இருக்கு. ஏ மட்டும் தனியா ஒர்க் பண்றான்னா 24 12ஆல டிவைட் பண்ணா ஏ ஓட திறன் கிடைக்குது 2. சரியா? கொஸ்டின் கேட்டது இந்த வேலைய இந்த 24 ஒர்க்கை பி மட்டும் தனியா ஒர்க் பண்ணா எவ்வளவு டேஸ் ஆகும்? அப்ப நமக்கு ஆன்சர் பண்ணோம்னா என்ன வேணும்? பி வந்து ஒரு நாள் ஒர்க் பண்ணா எவ்வளவு ஒர்க் முடிப்பாங்கிறது தெரிஞ்சாதான் ஆன்சரே சொல்ல முடியும். பி வந்து ஏ கூட ஜாயின் பண்ணியிருக்கான். அப்போ ஏவோட 1 day ஒர்க்கை இதுல அப்ளை பண்ணி பி ஒரு நாள் ஒர்க் பண்ணா எவ்வளவு ஒர்க் முடிப்பாங்கிறது கண்டுபிடிக்கிறோம். பி எவ்வளவு கிடைக்குது? 1. சரி, இங்க அப்ளை பண்றோம். இந்த ஏவை தூக்கி இங்க அப்ளை பண்ணி ஆன்சர் பண்றோம். சரியா? அப்ப பி வந்து ஒரு நாள் ஃபுல்லா ஒர்க் பண்ணும்போது ஒரே ஒரு ஒர்க் கம்ப்ளீட் பண்றான். 24 ஒர்க் முடிக்க எவ்வளவு நாள் ஆகும்? சரியா? டிவைட் பண்றோம். சரியா? இது ஏன்னா டோட்டல் டைம் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டோட்டல் ஒர்க்கை எதால டிவைட் பண்ணணும்? எஃபிஷியன்சி. சரியா? எஃபிஷியன்சியால டிவைட் பண்ணா போதும். அப்ப பியோட எஃபிஷியன்சி ஒரே ஒரு ஒர்க் தான் முடிக்கிறான். அப்ப கண்டிப்பா 24 டேபிள் ப்ரொடியூஸ் பண்ணோம்னா 24 days எடுப்பான். சரியா? ஓகேவாப்பா? கிளியரா? அப்ப இங்க என்ன நம்பர்ப்பா கொடுத்தேன்? அடுத்த சம் என்ன நம்பர்? 624 இல்லையா? அப்ப 624ஓட எல்சிஎம் பாருங்க. இந்த ரெண்டு நம்பர்ல எது பெரிய நம்பர்? 24. 24ல 6 டிவைட் ஆகுமா? கண்டிப்பா எக்ஸாக்டா டிவைட் பண்ண. அப்போ டிவைட் ஆச்சுன்னா இதுதான் எல்சிஎம். சரியா? இது படிச்சிருக்கோம். இதுதான் எல்சிஎம்மா வரும். சரியா? அப்ப எக்ஸ் இன்டூ ஒய் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் எடுத்தோம்னா எக்ஸ் எவ்வளோ? 6, ஒய் எவ்வளோ? 24. ரெண்டோட வித்தியாசம் எவ்வளோ? 18. கரெக்டா? இந்த ரெண்டோட வித்தியாசம் மைனஸ் எல்லாம் வராது இதுல. சரியா? 6க்கும் 24க்குள்ள வித்தியாசம் 18. 18ல 6 எவ்வளோ டைம்? 3 பார்த்தீங்கன்னா 24ல 8 times. சரியா? 8 days கிடைக்கும். சரி, அப்போ பி மட்டும் தனியா ஒர்க் பண்ணா இந்த நம்பருக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8 days. ஓகே.
சி. அவ்வளவுதான். இப்ப ஏபிக்கு பதிலா மேன் சன் அப்படிங்கறது அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ப என்னடா ஏபியை காணமேன்னு யோசிக்க கூடாது. சரியா? அப்ளை பண்ணது. அப்ப மேன்ங்கிறது தந்தை. சரியா? ஃபாதர். அப்ப ஃபாதர் மட்டும் ஒர்க் பண்ணா 5 daysல முடிச்சிருவான். ஓகேவா? 5 daysல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாரு. வித் ஹெல்ப் ஆஃப் இஸ் சன். என்ன 2 சன் இல்லையா? 2 பேர் சேர்ந்தா வித் ஹெல்ப் ஆஃப் சன், ஃபாதர் பிளஸ் சன் 2 பேர் சேர்ந்தா 3 daysலயே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. சரி, அப்போ கொஸ்டின் என்ன? டுகெதர் கொடுத்து அலோன் கேட்கறாங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? அப்ளை பண்ணலாம். 5 into 3 divided by 2. சரியா? என்ன வருது? 15 divided by 2 is equal to 7 1/2 days. இது ட்ரிக்கா யூஸ் பண்றது. இப்போ எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ண எவ்வளோ? எல்சிஎம் பாத்தீங்கன்னா 15. 5 3s are எவ்வளோ? ரெண்டுமே காமன் டேபிளே இல்லை. அப்ப ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணா 15 கிடைக்கும். எல்சிஎம் கிடைச்சிரும். சரியா? அப்போ 1 day ஒர்க் என்ன? 1 day ஒர்க் பாத்தீங்கன்னா ஃபாதர் பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 15/5 3 கிடைக்கும். சரியா? தந்தை ஒரு நாள் ஃபுல்லா ஒர்க் பண்ணா 3 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாரு. 2 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க? 15/3 = 5. சரியா? நமக்கான கொஸ்டின் என்ன? சன்னை பத்தி கேட்டிருக்காங்க. தனியா ஒர்க் பண்ணா எவ்வளவு நாளா முடிச்சு கொடுப்பாரு. அப்போ இந்த ஃபாதரோட ஒர்க் இங்க அப்ளை பண்ணா 3 + சன் = 5. சன்னோட ஒர்க் என்னவா இருக்கும்? 5 - 3 = 2 ஒர்க். ஓகேவா? சரி, அந்த 2வை டோட்டல் ஒர்க்ல டிவைட் பண்ணா 7 1/2 days. சரியாப்பா? ஆனா இது எல்லாமே தெரியணும்னு சொல்றேன். சரி, இது தெரிஞ்சாதான் இப்ப யாரோ சொன்னாங்களே, சத்யராஜா வேலை ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏ பி, சரியா? ஏ தனியா ஒர்க் பண்ணுவான், பி இடையில ஜாயின் பண்ணுவான். சரியா? இல்லைன்னா 2 பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஒருத்தன் வெளியே போயிடும். சரியா? அந்த மாதிரி அவனுக்கு பதிலா பிக்கு பதிலா சி வந்துருவான். இந்த மாதிரி கொஸ்டின் தான் இருக்குன்னு சொல்றாங்க. சரியாப்பா? அப்ப கண்டிப்பா இந்த மெத்தட் அப்ளை பண்ண தெரியும். சரியா? கால் பண்ணீங்க. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. ஓகே, புரியுதாப்பா? புதுசா வந்தவங்களுக்கு, புதுசா அட்டன் பண்றவங்களுக்கு புரியுதா? இருக்கீங்களா? சார் 5 days. ஓகே, 5 days. 10 days sir. என்ன 10 days. ஓகே. இப்ப இங்க பாருங்க, ஒரு வேலையே ஏபி சேர்ந்தாங்கன்னு நான் ஆப்ஷன் கொடுக்கல. இதெல்லாம் இங்க பாத்தீங்க, ஏபி இருவரும் சேர்ந்து அப்படின்னா A + B 12 daysல முடிச்சு கொடுப்பான். பி மட்டும் சி சேர்ந்தாங்கன்னா 15 daysல கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பான். சி + A 20 daysல கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பான். சொல்லியிருக்கேன். சரியா? இப்ப மூவரும் சேர்ந்து அப்படின்னா கொஸ்டின் என்ன?
மூவரும் சேர்ந்தால் Six, A sir. பிளஸ் பி பிளஸ் சி. சரியா? அப்ப A ஓட ஒன் டே ஒர்க் வேணும், B ஓட ஒன் டே ஒர்க் வேணும், C ஓட ஒன் டே ஒர்க் வேணும். சரியா? அதான எஃபிஷியன்சி. ஒரு நாளைக்கு 3 பேரும் எவ்வளவு ஒர்க் முடிப்பாங்கிறது கண்டுபிடிச்சோம்னா அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் ஒர்க்ல டிவைட் பண்ண ஆன்சர். சரியா? ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. எல்சிஎம் என்ன வரும்னு பாருங்க. 12 60 50 வெரி குட் 20. சரியா? அப்ப காமன் டேபிள் என்ன? 12 15 20. காமன் டேபிள் பாத்தீங்கன்னா மூணுக்குமே காமன் டேபிள் இல்ல. சரியா? அப்போ எதை எடுக்கலாம்? 2 எடுத்தேன்னா ஓகே 2 எடுக்கிறேன். 6 15 அப்படியே ரிப்பீட் ஆகும். 10. அடுத்தது 5 டேபிள் எடுத்தேன்னா 6 ரிப்பீட் ஆகும் 3 டைம்ஸ் 2 டைம்ஸ் 3 எடுக்கலாம் இல்லையா? 2 நம்பர் காமன் இருக்கு. 3 எடுத்தேன்னா 2 டைம்ஸ் 1 டைம் 2. அடுத்தது 2 நம்பர் காமன் இருந்தாலே எல் டிவிஷன் எடுக்கணும். 1 1 1 மாறுது. சரியா? 2 5s are 10 30 30 into 2 60 60 into 1 என்ன வரும்? 60. ஓகேவா? சரியாப்பா? அப்போ இதுல பெரிய நம்பர் இது 20. 20ல இந்த 2 நம்பருமே டிவைட் ஆகாது. 20யோட நெக்ஸ்ட் மல்டிபிள் 40. 40லயும் டிவைட் ஆகாது. அடுத்தது எங்க? 60. 60ல எல்லா நம்பருமே டிவைட் ஆகும். சரியா? அதான் எல்சிஎம். அப்ப டேபிள்ஸ் இதுல எல்லாம் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா இந்த பெரிய நம்பர் எங்க மீட் ஆகுது, சரியா, இந்த 3 நம்பருமே எங்க மீட் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னா ஒரே ஸ்டெப்ல ஆன்சர். சரியா? அதாவது எல்சிஎம்மோட ஆன்சர். சரியா? 60. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. 1 டே ஒர்க் கண்டுபிடிங்க பார்க்கலாம். 1 டே ஒர்க் எவ்வளோ? இப்போ ஏவும் பியும் சேர்ந்தாங்கன்னா 12 டேஸ்ல இது எல்லாமே டேஸ் டைம். சரியா? 12 டேஸ் ஒர்க் பண்றாங்க, 60 ஒர்க் முடிக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் முடிப்பாங்க? A plus B is equal to 5. வெரி குட். அப்ப இதுல எல்லாம் டவுட் இருக்கா? 60 divided by 12 is equal to ஏன் டிவைட் பண்றோம்? டோட்டல் ஒர்க்க டோட்டல் டைமால டிவைட் பண்ணா எஃபிஷியன்சி கிடைக்கும். சரியா? ஓகேவா? அடுத்தது B plus C is equal to எவ்வளோ? B plus C is equal to 60ல 15 எவ்வளவு டைம்ஸ்? 4 டைம்ஸ். அடுத்தது 60ல 20 எவ்வளவு டைம்ஸ் பாத்தீங்கன்னா 3 டைம். சரியா? இப்ப C plus A is equal to 3. என்ன ஆன்சர்? ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க சொல்லுங்கன்னு சொல்றாங்க. என்ன ஆன்சர்? அஸ்வின்கா? அஸ்வின் 10 டேஸா? விக்னேஷா? ஆன்சர் 10 சார். 10. ஆன்சர் 10 கரெக்ட். 10 தான் கரெக்ட், 6 இல்ல. ஓகே, அப்போ இங்க பாருங்க. இப்ப இந்த ஸ்டெப்ல தான் அடுத்தது என்ன பண்ணலாம்? நமக்கு என்ன வேணும்? ஏவோட 1 டே ஒர்க் வேணும், பியோட 1 டே ஒர்க் வேணும், சி. 3ஐயும் ஆட் பண்ணாதான் நமக்கு டுகெதர் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அப்போ A plus B plus C வேணும். சரியா? A B C எப்படி கண்டுபிடிக்கலாம்? பாருங்க, A plus B 5, B plus C is equal to 4, C plus A is equal to 3 னா சரியா? A வந்து 2 டைம்ஸ், B வந்து 2 டைம்ஸ், C வந்து 2 டைம்ஸ் இருக்கா? சரியா? இது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கெஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அப்ப A வந்து 2 டைம்ஸ்னா இது எப்படி மாறும்னா 2A பிளஸ் லெஃப்ட் சைடு ஆட் பண்றோம், 2A பிளஸ் 2B பிளஸ் 2C ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ற மாதிரி. ஓகேவா? அப்ப இதுல இருந்து 2 மட்டும் தனியா வெளியே எடுத்தோம்னா A பிளஸ் B பிளஸ் C கிடைக்குமா? 12 divided by 2 is equal to 6. அப்போ 3 பேர் சேர்ந்தா ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் முடிக்கிறாங்க? 6 ஒர்க் முடிக்கிறாங்க. 60 முடிக்க ஒரு நாளைக்கு 6னா 60 முடிக்க எவ்வளவு நாள் ஆகும்? 10 டேஸ். ஓகே பாப்பா, சரிங்களா?
இங்க பாருங்க, இப்போ இதுல என்னன்னா இந்த ரைட் சைடுல இருக்கிற நம்பர் இருக்கு இல்லையா, இந்த நம்பரை ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு a பிளஸ் பி பிளஸ் சி கிடைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்படி எல்லாம் எழுதணும் இல்ல, இந்த மாதிரி ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் ஏ கொடுத்தாங்கன்னாவே ரைட் சைடு 1 டே ஒர்க் இருக்கு இல்லையா, இந்த நம்பரை ஆட் பண்ணக்கூடாது, டைம் ஆட் பண்ணக்கூடாது, ஒர்க்கை கண்டுபிடிச்சு தான் ஆட் பண்ணணும். சரி, ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? a பிளஸ் பி பிளஸ் சி கிடைக்கும். அந்த வேல்யூவால டிவைட் பண்ணா அதான் டுகெதரோட ஆன்சரா இருக்கும். ஓகேவா? கிளியராப்பா? சார் லாஸ்ட் ஸ்டெப்ல மட்டும் ஒரு டவுட்டுங்க சார். இப்போ நீங்க 2a பிளஸ் 2b பிளஸ் 2c போட்டிருக்கீங்களா, அதுல வந்து ஒரு 2க்கு கேன்சல் பண்ணிட்டு எக்ஸஸ் இருக்க ஒரு 2 மட்டும் கீழே கொண்டு வந்திருக்கீங்க, 12 கீழே. கரெக்ட்டுங்களா? அப்படி கிடையாது. இங்க பாருங்க, மேக்ஸ்ல என்னன்னா இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு 2 இருக்குங்களா. இந்த 2 வந்து இல்ல, அது புரியல. இந்த 2 காமனா வெளியே எடுத்தா a பிளஸ் பி பிளஸ் சி இப்படிதான் கிடைக்கும். ஓகே சார். 12. சரி, இந்த 2 வெளியே எடுத்திருக்கோம் சரிங்களா. காமனா வெளியே எடுத்தா உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? 2a இன்டு 2b இன்டு 2c பிராக்கெட் போட்டிருக்கோம் இல்லையா, புரியுதுங்களா? அப்போ 2 வந்து வெளியே எடுத்து டிவைட் பண்ணது அந்த ஆன்சர். இப்போ 2 வந்து ரைட் சைடு போகும்போது டிவைடரா மாறும், 6 டிவைடர். ஓகே சார். ஓகே சார். ஓகேப்பா, கிளியர் ஆயிடுச்சா? ஓகேவா? இப்ப இதுல இருந்து கொஸ்டின் இந்த சம் கொடுத்து என்னெல்லாம் கேட்கலாம்னா, சரியா, ஏ மட்டும் தனியா ஒர்க் பண்ணா எவ்வளவு நாள் ஆகும்? ஏ மட்டும் தனியா ஒர்க் பண்ணா எவ்வளவு நாள் ஆகும்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஏ மட்டும் தனியா ஒர்க் பண்ணா எவ்வளவு டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணும்? 30 days சார். ஏ மட்டும் தனியா ஒர்க் பண்ணா 30 9 days sir. So sorry, 9 2 days. 2 So sorry sir, 12 sir answer. 12 days ல இது பண்ணுங்க சார். 60 divided by 5ங்க சார். 12 சார். என்ன எல்லாம் தப்பா சொல்றீங்களே, எல்லாருமே தப்பா தான் சொல்றீங்க. சார் 1.5 1.5 தோசமா? 1.5 எத்தனை நாள்ல முடிக்குமா இந்த வேலை? ஏ மட்டும் தனியா எவ்வளவு நாள்லன்னு கேக்குறேன். 5 days sir. 12 plus 5 days. 8 days sir. 12 days sir. 12 8 sir. 8 क्वेश्चन கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க சார். 15 days. ஏ மட்டும் தனியாக வேலை செய்தால் எவ்வளவு நாட்களில் அந்த வேலையை செய்து முடிப்பார்? 5 plus 3 minus 4. சார் 15 ദിവസം. 15 days. 8 days. 15 அல்ல. sorry. 8 sir. 30 days. 30 days sir. அப்பா யாரு?
யார் சொன்னது? வள்ளியா? ரேவதி சார். ரேவதி, வெரி குட். 30 days. என்ன எல்லாம் சொதப்புறீங்களே? என்ன என்ன மிஸ் பண்றீங்க? என்ன யோசிக்கிறீங்க பாருங்க. சரி, நான் என்ன கேட்டேன்? ஏ தானே கேட்டேன். ஏ மட்டும் தனியா ஒர்க் பண்ணா எவ்வளவு நாள் ஆகும்? சரியா? இப்ப நாம என்ன கண்டுபிடிச்சோம் இந்த இடத்துல? ஏ பிளஸ் பி பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 3 பேர் சேர்ந்தா ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க? 6 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. கரெக்டா? இந்த 2ஆல டிவைட் பண்ணுவோம் இல்லையா? 6. 3 பேர் சேர்ந்தா ஒரு நாளைக்கு 6. சரியா? நான் கேட்ட கொஸ்டின் என்ன? ஏ மட்டும் தனியா. சரியா? அப்ப நமக்கு ஏ மட்டும் தனியானா பியும் சியோட வேல்யூ வந்து தெரியணும் இல்லையா? பி அண்ட் சியோட ஒரு நாள் வேலை எவ்வளவு? பியும் சியும் சேர்ந்தா எவ்வளவு? 4 தானே? சரியா? அப்போ 4 இங்க அப்ளை பண்ணலாம் தானே? பி பிளஸ் சிக்கு பதிலா யார் அப்ளை பண்ணலாம்? 4 அப்ளை பண்ணலாமா? சரியா? 4 அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 6. therefore a is equal to எவ்வளவு? ஒரு நாள் ஒர்க் பண்ணா வெறும் 2 ஒர்க் தான் கம்ப்ளீட் பண்ணுவான். 2 ஒர்க்னா 60 முடிக்க எவ்வளவு நாள் ஆகும்? 60 divided by 2 is equal to 30 days. அப்படிதான் எடுத்தேன். 2 காமனா வெளியே எடுத்து 8 - 4 எடுத்தானா 2 விட்டுட்டேன். ஓகே, கிளியரா? இப்ப புரிஞ்சா சார்? ஒன் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணு சார். பி மட்டும் எவ்வளவுன்னு சொல்லுங்க. பி மட்டுமா? 20 days சார். 20 days சார். வெரி குட். பி மட்டும் தனியாக நான் என்ன ஆன்சர் வரும்? சார் ஒன் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்ன ஸ்டெப் புரியல? அந்த ஃபர்ஸ்ட் நீங்க 2 சார். அதுவே கொஞ்சம் 3 சார். 3 3. ஓகே, 3 b is equal to 3 டிவைட் பண்ணா என்ன வரும்? 20 days. 20 days. தேங்க்ஸ். ஓகே, இப்போ வந்து புரியாதவங்க இன்னொரு தடவை சொல்றேன். சரியா? ஓகே, கிளியர். வெரி குட் பா. அதுக்கு கொஞ்சம் வந்து எப்படி என்னென்ன வருதுங்கிறது கொஞ்சம் தெளிவா பாருங்க. என்னன்னா உங்களுக்கு எந்த ஸ்டெப்ல இருந்து புரியல? இந்த 5 புரியலன்னா வந்து நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இல்ல சார், இந்த 5 ஏன் வருது? இந்த 4 ஏன் வருது? இந்த 3 ஏன் வருதுங்கிறது டவுட் இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்ல சார். அதெல்லாம் ஓகே சார். ஓகே ஓகே, வெரி குட், சூப்பர். ஓகே, அடுத்தது சொல்லுங்க. ஏவோட வேல்யூ கேட்டீங்களா சார்? அது மட்டும் ஃபைண்ட் பண்ணுங்க. அது மட்டும் புரியல இல்லையா? இங்க பாத்துங்க, இதெல்லாம் ரேஸ் பண்றேன். ஓகேப்பா, இது தெரிஞ்சா போதும் சொல்றேன். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இது எப்படி வருது? ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் ஏ எப்படி வருதுன்னு தெரிஞ்சா மீதி வந்து படிச்சுக்கலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. இங்க பாருங்க. சரியா? இப்ப வந்து நம்ம கொஸ்டின் என்னன்னா ஏ எவ்வளவு டேஸ் ஆயிருக்கு அப்படின்னு. இப்ப இந்த கொஸ்டின்ல ஏ மட்டும் தனியாக எவ்வளவு டேஸ்ல ஒர்க் பண்ணி முடிப்பாருன்னு கேட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பா ஏ பிளஸ் பி பிளஸ் சி சொல்லி ஆகணும்னு சொல்றேன். சரிங்களா? அப்ப நான் என்ன சொன்னேன்? இந்த மாதிரி ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் ஏ கொஸ்டின் கேட்கிறாங்கன்னா, சரியா, நமக்கு ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு என்ன வரும்னா ரைட் சைட்ல இருக்கிற நம்பரை ஆட் பண்ணிட்டு 2ஆல டிவைட் பண்றோம். சரிங்களா? ஏன்னா நம்ம 2a 2b 2c, சரிங்களா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா லெஃப்ட் சைட்ல 2a 2a வருதுங்களா? இங்க 2b வருது, 2c, 2a 2b 2c is equal to 12ன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்ப 2 வந்து காமனா வெளியே எடுத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா a பிளஸ் b பிளஸ் c ஈக்குவல் டு 12ன்னு கிடைக்கும். இப்ப 2 வந்து அடிக்கலாமா? 12 அடிச்சிங்கன்னா a பிளஸ் b பிளஸ் c ஈக்குவல் டு 6ன்னு கிடைக்கும். சரிங்களா? இதுதான் வந்து 3 பேர் சேர்ந்தா ஒரு நாள் வேலை. இது கிளியரா? ஓகேவா? இது புரிஞ்சுங்களா?
3 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் முடிக்கிறாங்க? 6 ஒர்க் முடிக்கிறாங்க. ஓகேவாப்பா? சரிங்களா? இப்போ வந்து நம்ம 60ய 6ஆல டிவைட் பண்ணீங்கன்னா இதுதான் இங்க கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர். 10 days. மூவரும் சேர்ந்து இந்த வேலையை எவ்வளவு நாள்ல முடிச்சு கொடுப்பாங்க? 10 daysல முடிச்சு கொடுப்பாங்க. சரியா? அதே ஏ மட்டும் தனியாக எவ்வளோ கேக்குதா? கேக்குது சார். எஸ் சார். ஓகே. இப்ப ஏ மட்டும் தனியாக நான் கொஸ்டின் வந்து ஏ மட்டும் தனியாக கேட்டிருக்கேன் இல்லையா? அப்ப நம்ம கண்டுபிடிச்சது ஏ பிளஸ் பி பிளஸ் சி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? அப்ப ஏ மட்டும் தனியா ஒர்க் பண்ணா ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? கொஸ்டினுக்கான ஆன்சர் பண்ண முடியும். கரெக்டுங்களா? அப்ப ஏ பிளஸ் பி பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 6னா நமக்கு இந்த பிஎன்சி இருக்கு இல்லையா? பிஎன்சி ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் முடிக்கிறாங்க? பியும் சியும் இங்க அப்ளை பண்ணா போதுமா? சரியா? 4. அப்ப ஏ பிளஸ் 4 ஈக்குவல் டு 6. இதுல இருந்து ஏ மட்டும் கண்டுபிடிக்கலாம் இல்லையா? 6 மைனஸ் 4 எவ்வளோ? 2. அப்ப ஏ வந்து ஒரு நாள் தனியா ஒர்க் பண்ணா 2 ஒர்க் தான் முடிப்போம். அப்ப 60 ஒர்க் முடிக்க எவ்வளவு நாள் ஆகும்? 60 divided by 2 is equal to 30 days. இதான் கிளியரா? சரியா? அப்ப இதே கொஸ்டின் பி கேக்குறாங்கன்னா, சரியா, பி கேட்டாங்கன்னா, சி கேக்குறாங்கன்னா, சரி, அப்ப பி கேட்டாங்கன்னா யார அப்ளை பண்ற மாதிரி இருக்கும்? ஏவும் சியும். கரெக்டா? ஏவும் சியும் ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் முடிக்கிறாங்க? 3 ஒர்க் முடிக்கிறாங்க. அப்ப இதுல 3 அப்ளை பண்ணா பி கிடைச்சிருவானா? அப்ப b is equal to 20 days. 20 days. 6 minus 3 is equal to எவ்வளோ? 3. ஓகேவா? b is equal to ஒரு நாளைக்கு 3 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவான். அப்ப 60 முடிக்க எவ்வளவு நாள் ஆகும்? 60 divided by 3 is equal to 20 days. சரியாப்பா? அதே c ய கேக்குறானா ab ய இங்க அப்ளை பண்ணா போதும். அப்ப c is equal to என்ன கிடைக்கும்? இங்க ஏபிக்கு பதிலா ஏ ஓட ஒர்க் எவ்வளவு? ஏ அண்ட் பி ஓட ஒர்க் 5 அப்ளை பண்ணா சி இஸ் ஈக்குவல் டு 1 கிடைக்கும். அப்போ 60 டிவைடட் பை 1 இஸ் ஈக்குவல் டு சி இஸ் ஈக்குவல் டு 60 டேஸ் கிடைக்கும். வேற என்ன ட்ரிக்ஸ் இருக்கா சார்? ஷார்ட்கட்ஸ் இந்த சம்முக்கு இங்க பாருங்க, இதுதான் வந்து ட்ரிக் ஒன்னு எழுதுறேன். ஆனா வந்து அதுவே வந்து டிவைட் பண்றது, மல்டிப்ளை பண்றது, பெரிய நம்பர் வந்துச்சுன்னா கொஞ்சம் சிக்கலா இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன மெத்தடே யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதுதான். சரியா? நான் அந்த ட்ரிக்கை யூஸ் பண்றேன், நீங்க யூஸ் பண்ணா பாருங்க இப்படி வரும்பா. இந்த டுகெதர் கொடுத்து அலவுன் கேட்கறாங்கன்னா 2xyz, சரியா, டிவைடட் பை xy plus yz plus zx. இதை யூஸ் பண்ண இந்த வேல்யூ இப்ப இதுல வந்து 2 into 12 into சரியா 15 into 20 divided by x into y. x into y பாத்தீங்கன்னா என்ன வரும்? a into b 12 into 15 plus அடுத்தது 15 into 20 அடுத்து plus 20 into 12 20 into 12 எடுத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 2 into 12 into 15 மேல அப்படி அடிக்க கூடாதா சார்? பிளஸ் இருக்கு இல்லையா, கீழே பிளஸ் பண்ணி தான் அடிக்கணும். சரியா? 12 into 15 எவ்வளோ? 60 எவ்வளோ? 180 பிளஸ் 300 240. சரியா? அப்போ 2 into 12 into 15 into 20 எல்லாத்தையும் ஆட் பண்ண எவ்வளவு கிடைக்குது? 200 500 600 600 700 720. கரெக்டா? அதுக்கு அதே மேல் சார் 0 0. ஓகேவா? 12 பாத்தீங்கன்னா 72ல 6 டைம்.
சரியா? 6ல 2 பார்த்தனா 3 டைம், 3 பார்த்தனா 15ல 5 டைம், 5 2s 10 days. உனக்கு வந்து ஓகே மல்டிபிள் அடிஷன்லாம் நல்லா வருதுன்னா இதுல அப்ளை பண்ணிக்கோன்னு சொல்றேன். சரியா? வேணாம் சார், நான் அதை ஏத்துக்கிறேன் சார், பொறுமையா பாத்துக்கிறேன். இப்ப இதுல ஏ கேக்குறாங்கன்னா இதுதான் பிரச்சனைன்னு சொல்றேன். ஏ கேட்கும் போதெல்லாம் இதுல யூஸ் பண்ண முடியாது. சரி, இப்படி கொடுத்து ஏ கேட்கிறான் பி கேட்கிறான்னா அப்ளை ஆகாதுன்னு சொல்றேன். சரியா? சார் ஒரு டவுட்டுங்க சார். இப்போ நீங்க கீழே எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படிங்கிறதுக்கு ஏன் சார் 12 into 15 போட்டிருக்கீங்க? இப்போ ஏவோட வேல்யூ பாத்தீங்கன்னா இங்க ஏ தான் பாத்தீங்கன்னா எக்ஸ். சரிங்களா? பி பாத்தீங்கன்னா அதாவது ஏ எக்ஸ் ஒய்ன்னு இருக்கு இல்லைங்களா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏ அண்ட் பிங்கிறது எக்ஸ். சரிங்களா? பி அண்ட் சிங்கிறது ஒய், சி அண்ட் ஏங்கிறது இசட். சோ நம்ம ஏவை வந்து எக்ஸ் ஆவும் பிஏ வந்து ஒய்யாவும் எடுக்காம ஏவும் பி சேர்த்த மாதிரி எக்ஸ் எடுக்கணும். சரிங்களா? எக்ஸ் எக்ஸ் ஆமா அப்படி எடுத்தோம். ஓகே சார். Fine, sir. போய் வா. ஓகே ஓகே புரியுதா? A and B 6 days, B and C 10 days, C and A ஒரு ஃபிராக்ஷன் கொடுத்துருக்கா 7 1/2 days. 7 1/2 days என்ன? 7.5. 15/2. நம்ம பாயிண்ட்ல வரும்போது 15/2. எல்சிஎம் கான்செப்ட்ல எல்சிஎம் எப்படி எடுப்போம்? ஒரு ஃபிராக்ஷனுக்கான எல்சிஎம் எப்படி எடுப்பீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஃபிராக்ஷன் கொடுத்தாங்கன்னா எல்சிஎம் எப்படி எடுப்பீங்க? LCM of the மேல எல்லா நம்பரையும் எல்சிஎம் எடுத்துட்டு டிவைடட் பை 2 பண்ணனும் சார். டிவைடட் பை 2 ரைட். அஸ்வின் LCM of numerator by HCF of denominator. வெரி குட். அதாவது ஒரு ஃபிராக்ஷன் பாத்தீங்கன்னா எல்சிஎம் எடுக்கணும். நம்ம இது படிச்சிட்டோம். சரியா? எல்சி எந்த கொஸ்டினா கேக்குறாங்களோ எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை, சரி இதோட ஆப்போசிட் என்ன? HCF ஆஃப் டினாமினேட்டர். ஒரு பின்னமா கொடுத்திருந்தா இதான் மெத்தேடு. எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை HCF ஆஃப் டினாமினேட்டர். சரியாப்பா? அப்ப இதுல என்னன்னா இப்ப ஒரு பின்னம் இருக்குன்னா இதுல பெரிய ரோல் பண்ணாது. இருந்தாலும் இங்க பாருங்க 6 மேல இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் எடுத்துக்கோ. 6 10 50 எவ்வளோ? 60. சரியா? இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிவைடட் பை 1 வந்தாவே HCF என்ன? 1 தான் சொல்றேன். அப்ப அது பெருசா வந்து நமக்கு ரோல் பண்ணாதுன்னு சொல்றேன் இந்த இடத்துல. ஓகே, அடுத்தது 1 day ஒர்க்னு எடுக்குது. 1 day ஒர்க் எடுத்தீங்கன்னா A plus B is equal to என்ன? 10. A plus B is equal to 10. ஓகே, ஒரே நிமிஷம் சால்வ் பண்ணுங்க. அந்த 15/2 அந்த 2 சார் 15/2 மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். அகைன் சார். வெயிட் பண்ணுங்க சார், மொபைல்
A plus B is equal to 10. B சார் அந்த plus C 15 is by 2 equal. அந்த 15 by 2 மட்டும் எக்ஸ்பிளைன். ஓகே, இங்க B plus C is equal to 6 கிடைக்கும். அடுத்தது இங்க பாருங்க, 60 எதால டிவைட் பண்ணோம்? 15 by 2 ஆல டிவைட் பண்ணோம். 15 by 2னா இது எப்படி வந்ததுன்னு கேக்குறியா? இல்ல சார் 15 by 2 தெரியுது சார். அது அந்த 2 வந்து அது எங்க இது என்னவா மாறும்னா 60 into 2 by 15 மாறும். இதோட தலைகீழி ஒரு பின்னு இல்லையா, ஒரு டிவிஷன் கீழே டிவிஷன் வருதுன்னா அதோட தலைகீழி எடுத்துக்கோ. 60ல 15 எவ்வளவு டைம்ஸ் இருக்கு? 4. C plus A is equal to 8. சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 15 by 2 னு ஆன்சர் எடுத்திருக்கீங்க, அது புரியலங்க சார். பின்னமா கொடுத்திருக்காங்க 7.5 நாள்லன்னு சொல்லிருக்காங்க இல்லையா. 7 1 by 2ங்கிறது பண்ணா 15 சார் வரும். 7 2 14 14 plus 1 15 அப்படி தானே சார் எடுக்கணும். கீழ இருக்கிற நம்பரை எடுக்க கூடாதா? கீழ இருக்கிற நம்பரை ஏன் விடணும்? கீழ இருக்கிற நம்பர் கண்டிப்பா வரணுமே. இப்போ 7 2 14 14 plus 1. ஆமா, அப்ப அப்படி 14 plus 1 7 1 by 2 னா 7 4s are 14 plus 1 15 by 2 எடுக்கணும். by 2 வந்தாதான் 15 2 ஆல டிவைட் பண்ணா 15ல 2 எவ்வளவு டைம் இருக்கு? 2. சின்ன டவுட். இப்போ 6 10 15 இருக்குல்ல சார், இந்த 15 by 2 இதுக்கு மூணுத்துக்கு எல்சிஎம் 60 வருது. ஆனா அந்த ஆட் பண்ற நம்பர் வந்து C plus A க்கு மட்டும் தான் அந்த 2 வந்து கீழே இருக்க நியூமரேட்டர் 15 by 2 வந்து மேல போகும். அதுக்கு மட்டும் தான் ஆட் பண்ணணுமா? மிச்ச எந்த நம்பருக்கு பண்ண கூடாதுல்ல? ஏன்னா மீதி எந்த நம்பருக்குமே வேல்யூ இல்லல்ல கீழ. ஓகே, இது மட்டும் தானே 15 by 2 1 தானே. மீதி எல்லாருக்கும் 1 தானே. ஓகே ஓகே. 1 வந்து எப்படி பண்ணாலும் 1 தான் இருக்கு. இந்த எல்சிஎம் மட்டும் சொல்லுங்க. 6 10 15 60 எப்படி வந்தது? 6 10 15ல எல்சிஎம் இந்த இடத்துல பாத்துக்கலாம். நீ எப்படி கண்டுபிடிச்ச சொல்லு பார்க்கலாம். சார் எல்சிஎம் 30 தானே வரும், 60 வரும். ஆமா, இதுல வந்து எல்சிஎம் 30 தான். அப்படி எல்சிஎம் 30 வருது. ஒரே 30 by 2. ஒரே நிமிஷம், 30 கிடையாது, நான் தப்பா தான் சொல்லிட்டேன். சரி 60 கிடையாது, எல்சிஎம் என்ன வரும்? 30 தான் வருப்பா. 60 divided by ஒரே நிமிஷம் 6 10 15 கரெக்டா? 6 10 15ஓட எல்சிஎம் வந்து என்ன வரும்? பெரிய நம்பர் 15. 15ல எதுவுமே டிவைட் ஆகாது இல்லையா? அப்போ நெக்ஸ்ட் மல்டிபிள் என்ன? 30. சரியா? 30ல எல்லாம் நம்ம 30 தான்ப்பா எல்சிஎம். 30 தான் சார். ஆமாப்பா 30 தான் எல்சிஎம். ஓகே, நமக்கு இங்க பாரு என்ன 16 சொன்ன? யார் 16 சொன்னா? அது போன சம்பளம் உள்ளது அப்படியே வந்துச்சு. ஓகே ரைட். நீங்க அது 16 எழுதி இருந்தீங்க சார், அதனால டவுட் ஆயிடுச்சு. 16 எழுதி இருந்தானா? ஓகே, நானும் கவனிக்கல. ஓகே 30 டிவைடட் பை 30 டிவைடட் பை 6 எவ்வளவு? 5. யாரோ இடையில வந்து யாரோ டவுட் கேட்டாங்களே, யார் அது? எப்படி வந்துச்சுன்னு ஒன்னால்தான் கண்டுபிடிச்சேன். தப்பு கேட்டது யாரு? பேரு கணேஷா? ஓ கணேஷ் 30 தான். சாரி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சரியாப்பா? சரியா? 6 10 15 எப்படி நீ 60 போடலாம்? நான் அதுதான் வந்து கேள்வியிலே இல்ல. நீ கேட்டதுல நியாயம் இருக்குடா. சரி, நீ எப்படி 60 போடலாங்கிற மாதிரி இருந்துச்சு நீ கேட்டது. இல்ல அப்படி கேட்கல சார். இப்ப இதுலயுமே இன்னொரு டவுட் வந்திருக்கு, அதையும் கேட்கவா? கேளு. இப்போ நம்ம 30 எடுத்துட்டோம்னா நீங்க என்ன சொன்னீங்க? 15 by 2ஆல அதை மொத்தமா இது பண்ணிட்டு வகுக்கணும் நீங்களா? இப்ப 30 by 2 15 வரும்ல சார்? 30 by ஓகே, இங்க பாத்துக்கோ. இது ஃபர்ஸ்ட் இங்க பாரு. 30 divided by 60. சரி, 30 divided by 6 equal to 5. சரியா? அப்ப A plus B ஓட 1 day work 5. அதே பாத்தீங்கன்னா 30 divided by 10 equal to 3 கிடைச்சிருக்கும். சரியா? இது எல்லாமே மாறும், வேல்யூ எல்லாமே மாறும். அடுத்ததுதான் உன்னோட டவுட். சரியா? C plus A is equal to 30 divided by 15 by
2ங்கிறது இப்படி வருதுன்னா 15/2ங்கிறது இது என்னவா மாறும்னா 30 into 2/15 மாறும். ஓகே, இந்த 2 இருக்கு இல்லையா, இந்த 2 வந்து மேல வந்துடும் சொல்றேன். ஒரு பின்னத்துக்கு கீழே பின்னம் வருதுன்னா இந்த கீழே இருக்கிற பின்னம் இருக்கு இல்லையா, அதோட தலைகீழி எடுத்து மல்டிப்ளை பண்ணா போதும். தலைகீழி என்ன 2/15 into 2/15. அப்ப இது அடிச்சோம்னா 2 கிடைச்சிரும். 2 into 2 4ன்னு மாறிடும். சார் அது ஓகே தான் சார். இப்போ எல்சிஎம் எடுக்கிறோம்ல சார், இப்போ எல்சிஎம் எடுக்கிறதுல இந்த சம் இது இடம் புரிஞ்சிருச்சு. இப்போ எல்சிஎம் எடுக்கிறதுல 30 ஆன்சர் வருதுல்ல சார், அதை 15ஆல அடிச்சு கொடுக்கணுமா இல்ல இந்த 2 விட்டுறணுமான்னு கேக்குறேன். இந்த 2க்கு எங்க பார்த்தா அது ஓகே, வெரி குட். அதுவும் நல்ல டவுட் தான். சரியா, அதாவது இது வந்து ஒரு பின்னமா இருக்குப்பா. 6/1 6/1 10/1 15/2 இருக்கு. சரியா, அப்ப இந்த பின்னத்துக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர்ல என்ன நம்பர் வருதோ அதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். 6, 10, 15. சரியா, அடுத்தது டினாமினேட்டர் என்ன வருதோ அதோட HCF எடுக்கணும் சொல்றேன். 1,1,2. சரியா, அப்ப மேல வர நம்பருக்கு எல்சிஎம் பாத்தீங்கன்னா என்ன வரும் 30. கீழே வர நம்பருக்கு இல்லையா டினாமினேட்டர் 1, 1, 2 இருக்கு இல்லையா, இந்த கீழே இருக்கிற நம்பர் 1, 1, 2 அதுக்கு HCF என்னன்னா 1 தான். ஏன்னா சின்ன நம்பர் தான் HCF வரும். சரியா, அப்ப இதோட எல்சிஎம் என்ன, ஃபைனலா இதோட எல்சிஎம் என்ன வரும் 30 தான் வரும் சொல்றேன். ஓகே சார், ஓகே சார். ஓகே, வெரி குட். டினாமினேட்டர் நியூமரேட்டர் அதான் தமிழ்ல என்ன சார்? தொகுதிங்கிறது மேல நியூமரேட்டர். சரியா, பகுதிங்கிறது டினாமினேட்டர். ஆமா சார், கீழே. ஓகே ஓகே, வெரி குட். என்ன ஆன்சர்ப்பா, இதெல்லாம் என்ன ஆன்சர் கிடைக்கும்? சரி, இங்க பாருங்க. இப்போ கொஸ்டின் என்ன கேக்குறான்னா மூவரும் சேர்ந்து. சரியா, அப்ப A + B + C. நான் என்ன சொன்னேன், ரைட் சைட்ல இருக்கிற நம்பரை ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணிக்கோ. சரியா, அப்போ 5 + 3 8, 8 + 4 பாத்தீங்கன்னா 12. 12 divided by 2 is equal to 6. சரியா, அப்ப 6 இருந்தா 30 divided by 6 equal to 5. 5 answer. சார் லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதாவது இப்போ இதுல ஆட் பண்ணா உனக்கு என்ன கிடைக்கும்? 6 வருது சார். அதெல்லாம் ஓகே சார், அது புரியுது, அதெல்லாம் புரியுது. 6 ஓகேவா? அது மொத்தம் 12/2 6 வருது, அது ஓகே சார். ஓகே, அப்ப ரைட் சைடுல இப்ப 2A 2B 2C கிடைக்கும். ரைட் சைடுல ஆட் பண்ணா 2 12 2ஆல டிவைட் பண்ணா 6 கிடைக்கும்ங்கிறது புரிஞ்சுன்னா, இப்ப மூவரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 6 ஒர்க் முடிக்கிறாங்கன்னா 30 ஒர்க் முடிக்க எவ்வளவு நாள் ஆகும்? 5 நாள் ஆகும் இல்லையா ஆன்சர்? ஏன்னா 30 டோட்டல் ஒர்க்குங்கிறது 30 6ஆல டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 5 தானே கிடைக்கும். 5 நாள்ல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. 3 பேர் சேர்ந்து 6 சேர் ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு நாளைக்கு 6ன்னா 2 நாளைக்கு எவ்வளவு? 12. 3 டேஸ்க்கு 18, 4 டேஸ்க்கு 24, 5 டேஸ்க்கு 30 முடிச்சு கையில கொடுத்துருவோம். ஓகேவா சார்? கொஸ்டின் A B தான் கேட்டிருக்காங்க. கம்ப்ளீட் ஜாப் மூவரும் சேர்ந்து தானே சார்? கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டாது போடுங்க சார், நான் அதையும் கூட சேர்த்து படிச்சுக்கிறேன். நான் A B மட்டும் தான் போட்டிருக்கேன் ஆப்ஷன். மூவரும் சேர்ந்து. ஓகே, அந்த மூவருங்கிறது A + B + C. சரியா, ஓகே. நெக்ஸ்ட் போலாம் இல்லையா? நெக்ஸ்ட் சம். அதுக்கு என்ன சார் இந்த HCF மட்டும் டவுட்டா இருக்கு சார். HCF வந்து நீ வந்து LCM HCF டாபிக் பாத்தியா, படிச்சியா? சார் பார்த்தேங்க சார். இப்ப நம்ம 1, 1, 2 போட்டிருக்கீங்க. அப்ப எதுவும் அடிக்க முடியலன்னா HCF காமனா இருந்தானா வரணும் 1ன்னு. ஆமா, அடிக்க ஆனா இது முடியாது. வந்து 2 இருக்குங்க சார். அப்ப வந்து நம்ம 1 போட்டுக்கலாமா? 3ம் அடிபடாதனால நம்ம 1ன்னே போட்டுக்கலாமா? ஓகே, இது காட் பண்ணியாச்சு. ஒரே நிமிஷம். இப்போ 2, 4, 1 இருக்கு. இதோட HCF என்ன வரும்? HCF எதுவுமே அடிபடாதுங்க சார். 2, 3 எதுவுமே அடிபடாது, 4 அடிபடாது.
அப்ப இதுல காமன் டேபிளே இல்ல, அடிபடுற டேபிளே வரல. அப்போ வராத பட்சத்துல 1 தான் நமக்கு எல்சிஎம். ஓகேங்க சார், அதாங்க சார். சரியா? இப்போ 2 ஓகேங்க சார். 6 4னா என்ன எல்சிஎம்? சரி, என்ன எல்சிஎம்? அதுக்கு வந்து 2 வருங்க சார். வெரி குட், அவ்வளவுதான் சொல்றேன். பின்ன என்ன டவுட்? 1 3 சரியா? 1 3 2 வரும். அப்ப இது அடுத்தது நம்பருக்கு காமன் டேபிளே இல்ல. காமன் டேபிள் இல்லைன்னா லெஃப்ட் சைட்ல வர நம்பர் தான் HCF. ஆமாங்க சார். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். ஓகே ஓகே சார் ப்ரீவியஸ் சம் ஒரு நிமிஷம் பண்ணுறீங்களா சார்? டிலீட் பண்ணிட்டீங்களா சார்? ரெக்கார்ட் நாளைக்கு வர இல்ல. இல்ல HCF எடுத்தது எங்க அப்ளை பண்ணிருக்கீங்கன்னு தெரியல, அதான் கேட்கலாம். HCF எடுத்தது அக்கா HCF கலையக்கா, HCF எடுத்தது வந்து 30/1 வந்துருக்கா. அப்போனா அது வந்து அடிச்சு கொடுத்தா 30 தானே வரும். அதெல்லாம் புரியுது. ஆனா இது எதுக்காக திடீர்னு HCF இந்த இடத்துல எடுத்திருக்கோம் அதான் அது தெரியல. என்னன்னா இப்போ வந்து அந்த கீழே உள்ள பகுதிக்கு மட்டும் 2 வந்திருக்கு, பகுதியில மட்டும். அப்போ மெத்த எதுக்குன்னா எதுவும் இல்லைன்னா 1 தானே அர்த்தம். அப்ப இந்த 1 1 2 அதையும் எடுத்துட்டோம்னா அதுக்கான ஆன்சரையும் வகுத்து கொடுத்தா இதோட மொத்த ஆன்சர் வந்துடும். ஓகே. அப்படின்றதுனால இப்போ ஆன்சர் வந்து 1ன்றனால 30/1 = 30 தான். ஓகேக்கா? சரி, ஓகே ஓகே. தேங்க்யூப்பா. ஓகே கலையக்கா. ஓகே ஓப்பா, கிளியரா புரிஞ்சா? இந்த டைப் டுகெதர் கொடுத்து அலோன் கேக்குறாங்கன்னா வேற இதுல இன்னொரு நம்பர் கொடுக்கவா? ஓகே சார். A plus B is equal to 18, B plus C 24, A plus C 36 டுகெதர். அதே கொஸ்டின் வந்து மூவரும் சேர்ந்து எவ்வளவு டிஸ் ஆகும்? 16, 15, 12, 10. சார் ஆன்சர் 16 சார்? 16 சார். ஓகேவாப்பா? அப்ப 18, 24, 36 இதோட எல்சிஎம் என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தெரியணும். கரெக்டா? அவ பெரிய நம்பர் எடுத்தீங்கன்னா 36, 36ல
18 டிவைட் ஆகும். ஆனா 24 டிவைட் ஆகுமா? ஆகாது. சரிங்களா? அப்போ 36ஓட நெக்ஸ்ட் மல்டிபிள் என்ன? 72. 72ல எல்லா நம்பருமே டிவைட் ஆகும். கரெக்டா? இப்போ அதான் எல்சிஎம்மா எடுக்கலாம். சரிங்களா? இல்லைன்னா எல் டிவிஷன் உங்களுக்கு ப்ராக்டிஸ் எல் டிவிஷன் எடுத்தே சால்வ் பண்ணுங்க. இப்போ 6 டேபிள் எடுத்தா 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் 6 டைம். மறுபடியும் 3 டேபிள் எடுத்தீங்கன்னா 1 4 2. சரியா? 2 எடுத்தீங்கன்னா 1 2 1 18 36 72. இதுதான் மெத்தட் எல் டிவிஷன். ஓகேவா? இப்போ 72ல 18 எவ்வளவு டைம்ஸ் வருதோ அதுதான் a பிளஸ் பி. a பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஒரு நாள் வேலை எவ்வளோ? 3 டைம்ஸ் வரும். அடுத்தது b பிளஸ் சி எவ்வளவு டைம்ஸ் வரும்? சரி 4 டைம்ஸ் வரும். கரெக்டா? b பிளஸ் சி பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ். a பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ். சரியா? 72 டிவைடட் பை 18 4. 72 டிவைடட் பை 24 3. 72 டிவைடட் பை 36 2. சரியா? ஓகேவா? அப்ப இதுல இருந்து பாருங்க, ரைட் சைட்ல ஆட் பண்ணி நமக்கு என்ன கிடைக்கும் சொல்லியிருந்தேன்? a பிளஸ் b பிளஸ் சி கிடைக்கும். சரியா? அப்போ 4 3 2 எவ்வளவு வருது? 9 வருதா? 9 by 2. சரியா? அப்படியே வச்சுங்க. அப்போ a பிளஸ் b பிளஸ் சி சேர்ந்தாங்கன்னா 9 by 2 வரைக்கும் முடிக்கப்பாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ? 9 by 2னா 72 வரைக்கும் முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்? 72 நம்ம என்ன பண்ணுவோம்? 9 by 2ஆல டிவைட் பண்ணுவோம். 9 by 2 இது என்னவா மாறும்? 2 by 9ஆ மாறும். 2 by 9. இப்போ 72ல 9 எவ்வளோ டைம்? 8 டைம். 8 2s are 16. அவ்வளோ 16 days. ஓகேவா? கிளியரா? புரிஞ்சுங்களா? வந்துச்சா? ஆன்சர் வந்துச்சுங்களா? ஓகே சார். நெக்ஸ்ட் 8 days சார். டைப் இப்போ இதே வந்து டைப் 1லயே பாத்தீங்கன்னா பின்னமா கொடுத்தாங்கன்னா என்னங்கிறது தான் விஷயம். சரிங்களா? Eight days, sir. 8 days-ஆ? ஓகே ஓகே. எழுதியாச்சா? கொஸ்டின் எழுதியாச்சா? இப்போ இது ஒரு ஓகே. இங்க பாருங்க, இது பின்னமா கொடுத்து சொல்லுவாங்க. கொஸ்டின் கேட்பேன். ஏங்கிறவரு நல்லா கவனிச்சுங்க. சரியா? 1/4 என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1/4 ஒர்க் முடிக்க a can do 1/4 of the work in 3 days. b can do 1/6 of the work in 4 days. சரியா? டுகெதர் கேட்டிருக்காங்க. அவ்விருவரும் சேர்ந்து வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? சரிங்களா? நாளில் ஒரு பங்கு கம்ப்ளீட் பண்ண எவ்வளவு டேஸ் ஆகுது? 3 days ஆகுது. 3 daysன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஒருத்தரோட முழு திறமை அப்படிங்கிறது என்னன்னா அந்த ஃபுல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண எவ்வளவு டேஸ் ஆகுங்கிறது தெரியணும். சரியா? நாலுல ஒரு பங்கு முடிக்க 3 daysனா ஓகேங்களா? இப்படி எடுத்துங்க. அப்போ ஒரு பாட்டுக்கு எவ்வளவு டேஸ் எடுக்கிறான்? 12 days. ஒரு பார்ட் கம்ப்ளீட் பண்ண 3 days. கரெக்டா? நாலுல ஒரு பார்ட் கம்ப்ளீட் பண்ண 3 daysனா இந்த 4 பார்ட் கம்ப்ளீட் பண்ண என்னவா எவ்வளவு டேஸ் ஆகும்? 12 days. இன்டூ பண்ணா போதும். 4 into 3 எவ்வளோ? 12 days. இந்த லைன் புரியணும்னு சொல்றேன். சரியா? நாலுல ஒரு பங்கு முடிக்க 3 நாள் ஆகுதுன்னா 2 பங்கு 6 நாள், 3 பங்கு 9 days. 4 3s are 2. அப்போ இது 4-ஐ 3ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு a ஓட எஃபிஷியன்சி கிடைச்சிடும். a can 12 days. ஓகேவா? இப்போ b பத்தி என்ன சொல்லியிருக்கான்? 6ல ஒரு பங்கு ஒர்க்
கம்ப்ளீட் பண்ண இல்லையா 1/6 ஆஃப் த ஒர்க்கிங் என்ன சொல்லியிருக்காங்க, 6ல் ஒரு பங்கு கம்ப்ளீட் பண்ண 4 days ஆகும்னு சொல்லியிருக்கான். 4 daysனா அப்போ ஒரு பார்ட்டுக்கு 4 daysனா 6 பார்ட்டுக்கு எவ்வளோ? 6 4s 24 days. இது கிளியரா? இது புரிஞ்சா எல்லாருக்குமே ஓகேவா? இப்ப மேல வந்து 1 வரும்போது நமக்கு பிரச்சனை இல்லை, மேல வந்து 2 வரும்போது நம்ம 1 கண்டுபிடிச்சு சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ரேஷியோ கான்செப்ட் தான் பாது. சரியா? 4ல ஒரு பார்ட் முடிக்க 3 days, 6ல ஒரு பார்ட் முடிக்க 4 days. சரிங்களா? இப்ப A can 12 days, B can 24 days கேட்டிருக்காங்கன்னா கொஸ்டின் என்ன, இருவரும் சேர்ந்து. அப்ப நீ என்ன அப்ளை பண்ணலாம்? தனியா கொடுத்து சரியா அலோன் கொடுத்து டுகெதர் கேட்டா என்ன அப்ளை பண்ணலாம்? எக்ஸ் இன்டூ ஒய் டிவைட், இந்த மாதிரி இடத்துல இது யூஸ் ஆகும். எக்ஸ் பிளஸ் ஒய் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? அப்ப எக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிறது என்ன 12, ஒய்ங்கிறது என்ன 24. 12 24 divided by என்ன வரும்? 36. கிளியரா? 3 8 days. நீ இதுக்கு மறுபடியும் எல்சிஎம் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்க வேணாம் சொல்றேன். ஓகே சார். கிளியர்? இந்த மாதிரி இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம் சொல்றேன். அப்ப 12 into 24 divided by 36, 12 into 24 divided by 36 equal to இங்க பாருங்க என்ன வரும்? 3 கேன்சல் பண்ணீங்கன்னா 8 days. ஓகேவா? கிளியரா புரிஞ்சா? இப்ப பின்னமா கேக்குறாங்க. இந்த பின்னம் பாத்தீங்கன்னா எப்படி இல்லைன்னா பெர்சன்டேஜா கேட்பாங்க. சரியா? 1/4 எவ்வளோ? 25% இல்லையா கம்ப்ளீட் பண்ண 3 days ஆகும். இப்போ இதுல 1/6 அந்த மாதிரி பெர்சன்டேஜ் சேர்த்து கொஸ்டின் செட் பண்ணுவோம். கிளியரா புரிஞ்சா எல்லாருக்கும்? வாய்ஸ் கேட்கல. எஸ் சார். ஓகே. இதுலயே பாத்தீங்கன்னா ஓகே, இது பாருங்க, இந்த சம் ட்ரை பண்ணி பாருங்க. சார் ப்ரீவியஸ் ஸ்லைடு ஒரு நிமிஷம். 3 days. x into y x plus y. ஓகேவா? 12 into 24 divided by 36 னு வருது. ஸ்லைடு கொஞ்சம் மக்கர் பண்ணுது. 3 வரும். 3 பாத்தீங்கன்னா 8 கேன்சல் பண்ணுங்க. கிளியரா? நெக்ஸ்ட். Six, sir.
கேக்குதா? வாய்ஸ் கேக்குதா? என்னது பேசுறது? எஸ் சார். ஓகே, இங்க இப்பதான் பாத்தீங்கன்னா சார் கேக்குது. ஓகே ஓகே. இப்போ என்னன்னா A and B together T days. அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ இதுல நம்ம என்ன அப்ளை பண்ணலாம்னா, என்ன கேட்டிருக்கான்னு டுகெதர் கொடுத்து A அலோன் கொடுத்து, சரியா, B அலோன் கொடுத்துருக்கானா? சரியாப்பா. இப்போ எக்ஸ் இன்டூ ஒய் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒய் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? டோட்டல் டைம் கிடைக்குமா? டோட்டல் டைம், அதானே இந்த லாஜிக். அப்ப இதுல அப்ளை பண்ணலாம் சொல்றேன். அப்போ ஏ அண்ட் பி டுகெதர் எவ்வளவு டேஸ்ல? டி டேஸ்னா இது டோட்டல் டைம் தான் டி. சரியா? ஏ அலோன்ங்கிறது எவ்வளவு? டி பிளஸ் த்ரீன்னு சொல்லியிருக்கான். அப்ப டி பிளஸ் த்ரீ இன்டூ ஒய் எவ்வளோ? டி பிளஸ் 12. சரியா? அப்ப டி பிளஸ் 12 equal divided by x plus y. அப்புறம் x plus yங்கிறது என்ன? t plus 3 t plus 12 என்ன வரும்? ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளவு கிடைக்கும் சொல்லுங்க? t plus 3 plus t plus 12. சரியா? அப்ப இது சால்வ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்னா, இங்க பாத்துக்கோ, t into t ஸ்கொயரா மாறும். t ஸ்கொயர் பிளஸ் 12t பிளஸ் இப்ப 3 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 3t plus 36 டிவைடட் பை, அப்ப ஈக்குவல் டு t இருக்கு. சரியா? டிவைடட் பை என்ன வரும்னா 2t plus 15. 2t plus 36. இப்போ இது ரைட் சைடு போயிடுச்சுன்னா என்ன மாறும்? t ஸ்கொயர் பிளஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா? 15t பிளஸ் 36 ஈக்குவல் டு, இது இந்த t கூட மல்டிப்ளை ஆகும்பா, t இன்டூ 2t பிளஸ் 36. உள்ள மல்டிப்ளை பண்ணா 2 மியூட் பண்ணுங்க, t பிளஸ் 36t. ஓகேவாப்பா? பட் t ஸ்கொயர் கீழ 2t plus 15 வராதாங்க சார்? கீழ மட்டும் 2t ன்னு எடுக்கிறோம், மேல ஏன் சார் t ஸ்கொயர் ன்னு எடுக்கிறீங்க? ஓகே, 2 இப்போ இது வந்து பிளஸ்ல இருக்கறனால t பிளஸ் t வந்து 2t. 3 பிளஸ் 12 பாத்தீங்கன்னா 15. சரிங்களா? ஓகே சார். 15t ன்னு வரும். சரி, நான் மாத்திட்டேன். 15t. ஓகே, அப்போ 15t பிளஸ் 36. இப்ப நல்லா கவனிங்க, இந்த சமத்துக்கு இல்லையா, லெஃப்ட் சைடு ரைட் சைடு பாத்தீங்கன்னா ஒரே சைனா இருந்தா அடிச்சுக்கலாம், ஈக்குவல் டுன்னு வரும்போது. சரியா? ஏன்னா இந்த 15t லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தா என்ன மாறும்? மைனஸா மாறும் இல்லையா? அதனால டைரக்டா 15t கேன்சல். 2t இந்த t2 ரைட் சைடு போகும்போது என்ன மாறும்? மைனஸ் t2. அப்போ 36 ஈக்குவல் டு 2t ஸ்கொயர் மைனஸ் t ஸ்கொயர்னு வரும். அப்போ கேன்சல் பண்ணா நமக்கு t ஸ்கொயரா? t ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 36 னா t இஸ் ஈக்குவல் டு என்னவா மாறும்? ரூட் 36 6 கிடைக்கும். சரியா? இப்போ என்ன க்ளூனா, ரூட் ஆஃப் இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இந்த நம்பர் எடுத்தா போதும். ரூட் ஆஃப் இங்க என்ன நம்பர் வரும், t கூட என்ன நம்பர் வருதோ அதான் x இன்டூ ஒய் வச்சுங்க. சரியா? ஞாபகம். அப்ப இது வந்து என்ன கிடைக்கும்னா டோட்டல் டைம் கிடைக்கும். ரூட் ஆஃப் எக்ஸ் இன்டூ எக்ஸ்ங்கிறது இந்த வேல்யூ 3 இன்டூ 12ங்கிறது ரூட் ஆஃப் 36 ஈக்குவல் டு 6. ஓகேவா? இந்த மாதிரி நம்பர் பாத்தீங்கன்னா வரும்போது கண்டிப்பா அந்த ரூட்டுக்குள்ள வர மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஓகே சார். எக்ஸாக்ட்டா ஹோல் நம்பர் வருதுன்னா கண்டிப்பா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான் வர மாதிரி இருக்கும். சரியா? சார் இந்த இதுல 36 = 27 ஸ்கொயர் இருக்குல்ல சார், அந்த இதுக்கு ஸ்டெப்ல 27 ஸ்கொயர் இல்ல, அது எவ்வளவு சார்? 27 எங்க? 27 இல்ல டேய்,
டீடாது எங்க நானும் 27 எங்கடான்னு தேடிட்டு இருக்கு. இது 12t 2t² கிடையாது 12t². சரியா? 3t into t square t into 12 பாத்தீங்கன்னா 12t. எல்லாம் புரிஞ்சிருச்சு. நான் இது மட்டும் குழம்பிச்சு. ஓகே சார் ஒரு டவுட்டுங்க சார். 36 is equal to 2t squared minus t squared போடுறீங்கல்ல சார், அப்ப நீங்க அந்த 2 எப்படிங்க சார் அங்க எங்க போச்சுங்க சார் அந்த இடத்துல? t squared கீழ கொண்டு வந்துட்டீங்க. இங்க வந்து இந்த t²ங்கிறது t²க்கு முன்னாடி வெறும் இப்ப x-க்கு முன்னாடி யார் இருக்கான்னா 1 இருக்கான்னு அர்த்தம். அதை நார்மலாவே பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூ எழுதுறோம்னா ஏன்னு எழுதுறோம்னா ஏக்கு முன்னாடி 1 இருக்காங்க, ஏ பவர்லயும் 1 இருக்காங்க, டிவைட்லயும் 1 இருக்காங்க. அப்ப 2t² இருந்து 1t² லெஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 1t² தானே. ஓகே சார் புரிஞ்சுதுங்க. t² காமனா வெளிய எடுத்து 2 - 1 1. ஓகே சார். அதுக்கு முன்னாடியே ஓகேப்பா. பேலன்ஸ் இந்த ஒரு t² சைடுல போட்டு ட்ரிக் போட்டுருக்கீங்களா சார்? ஆமா, இது வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சம் வரும்போது. சரியா? இந்த எக்ஸ்ங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் வர அந்த நம்பர் மட்டும் எடுத்தா போதும். ஒய்ங்கிறது செகண்ட்ல வர நம்பர். எக்ஸ் வேரியபிளா கொடுக்கும்போது இந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கணும் சொல்றேன். சரியா? இந்த x+2 x+5 அந்த மாதிரி வரும். ஓகே பாப்பா. ஓகே எஸ்பா பேலன்ஸ் பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். சொல்லுங்க, டவுட் சொல்லுங்க சார். லாஸ்ட்ல ரூட் ஏன் சார் எடுக்கிறோம்? ஸ்கொயர் ரைட் சைடு போம். t² = 36 னா ஸ்கொயர் சமத்துக்கு அந்த சைடு போகும்போது ரூட்டா மாறிடும்பா, பின்னமா மாறிடும். அதாவது 1/2 மாறும். 1/2 நம்ம எப்படி எழுதலாம்? ரூட்டா எழுதலாம், அதாவது ஸ்கொயர் ரூட்டா எழுதலாம். அது ஓகேங்க சார். இங்க t = 6 கண்டுபிடிச்சிருக்கீங்க சார். இங்க டோட்டல் டைம் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x × y ன்னு எழுதிருக்கீங்கல்ல சார். இது நான் வந்து எக்ஸ்ங்கிறது இது ஒரு ட்ரிக்கா யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா இது ஒரு ட்ரிக்குங்களா சார்? ஆமா, இது ஒரு மெத்தட். ஆமா இது ஒரு மெத்தட். இந்த மெத்தட்ல அப்ளை பண்ணா நமக்கு பாருங்க எவ்வளவு ஸ்டெப் வருதோ. அதை விட பாத்தீங்கன்னா இதுல யூஸ் பண்ணீங்கன்னா அதை விட ஈஸியா கிடைக்கும் சொல்றேன். சரிங்க? ரெண்டுமே பாத்தீங்கன்னா இதுவும் ட்ரிக்கா தான் சொல்லியிருந்தேன். சரியா? இந்த ஆமா இதுவும் ஒரு இந்த சம்ல வரும்போது இதையும் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்றேன். சரி, ரூட் ஆஃப் அப்படின்னு ஞாபகம். சார் இப்போ இந்த மாதிரி வேரியபிள் கொடுத்து கேட்டாங்கன்னா ரெண்டு ட்ரிக்குமே யூஸ் பண்ணிக்கலாமா சார்? ரெண்டு, அதாவது இதை யூஸ் பண்ணா ப்ராப்பர் வேல உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? அதாவது இந்த ட்ரிக் எங்க அப்ளை பண்ணலாம்னா நமக்கு அலோன் கொடுத்து டுகெதர் கேட்கும் போது மட்டும்தான் இந்த ட்ரிக் அப்ளை பண்ண முடியும். கரெக்டா? அதான் நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? அப்போ நமக்கு வேரியபிள் கொடுக்கும்போது, சரிங்களா, வேரியபிள் கொடுக்கும்போது இப்ப எக்ஸோட வேல்யூ இந்த மாதிரி இல்லைன்னா வந்து நம்ம எல்சிஎம் எடுத்து இது சால்வ் பண்ணலாம். இதே ஸ்டெப் தான் வரும். சரிங்களா? ஃபைனலா அப்போ டைரக்டா வந்து நம்ம இதுல அப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. அப்போ அதை விட வந்து இந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம்னு தான் சொல்லியிருக்கேன். சரியா? இதை விட இது ஈஸி. சரிங்க? ஓகே சார், थैंक यू சார். வேற நாளைக்கு ஓர் क्वेश्चन இல்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நான் சொல்றேன் என்னன்னு. ஓகே, மென்ஷன் பண்றேன் சார். ஒரு டவுட் சார். இந்த பிளஸ் சிம்பிள் போட்டு கேட்டிருக்காங்கல்ல சார், t+3 நாட்கள், t+2 சிம்பிள் எதுவும் மைனஸ் அந்த மாதிரி t மைனஸ் வரும்போது இந்த இடத்துல t-3 t-12 வரும்போது டிஃபரன்ஸ் இந்த ஓகே இங்க கேக்குறீங்களா? அதாவது t-3 மாத்தி கேட்டாங்கன்னா t-3 இந்த t-12 கேட்டா கண்டிப்பா இந்த இதுல அப்ளை பண்ணுங்கன்னு சொல்றேன். சரிங்களா? இந்த மெத்தட்ல அப்ளை பண்ணுங்க. இதுதான் ப்ராப்பர் மெத்தேடு. சரிங்களா? இந்த மாதிரி சம்முக்கு ப்ராப்பர் மெத்தேட் என்னன்னா இதுதான். அதுதான் நான் ரெண்டு மெத்தேட்ல சால்வ் பண்ணேன். இதே வந்து மைனஸ்ல வரும்போது மைனஸ்ல நான் செக் பண்ணி பார்க்கல, நான் பிளஸ் சம்மா தான் சால்வ் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிட்டு சொல்றாங்க. கரெக்டா ஆன்சர் வந்து ஃபாலோ ஆகணும் இல்லையா? மைனஸ்ல வரும்போது செக் பண்ணி சொல்றேன், நாளைக்கு சொல்றேன். சரிங்களா?
ஏன்னா வந்து மைனஸ் போடுறப்போ பிளஸ் ஆயிடும் சார். ரெண்டுமே மைனஸா இருந்தா மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும் இல்லைங்களா? ஆட்டோமேட்டிக்கா மல்டிப்ளை பண்றப்போ இந்த மைனஸ் இல்ல, ஒரு மைனஸ் ஒரு பிளஸ் அந்த மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. அந்த மாதிரி தானம்மா? அப்படி கேட்டீங்களா இல்ல மைனஸ் கேட்டீங்களா? இல்ல சார், அங்க t plus 3 மைனஸ் 3 கேட்டாங்கன்னா மைனஸ் ஆன்சர் எப்படி எடுத்துட்டு வருதுன்னு சொல்லி கேட்டாங்க. ஓகே ஓகே. மைனஸ் இல்ல, மைனஸ் மைனஸ் வந்தா கூட சேம் ஆன்சர் தான் ரிப்பீட் ஆகும் நமக்கு. மைனஸ் மைனஸ் வந்தா ரிப்பீட் ஆகும், மைனஸ் பிளஸ்ன்னு வரும்போது தான் சேஞ்ச் ஆகும். அது இந்த சைடுல ட்ரிக்கிள் கொடுத்துருக்கீங்களா சார், அதுல ஆட் பண்ணா எப்படி சார் வரும்? இதுல ஆட் பண்ணா t மைனஸ் 6 இது கரெக்டா வருமாங்கிறது ஓகே, நான் செக் பண்ணி சொல்றேன். சரிங்களா, செக் பண்ணிட்டு சொல்றேன். மைனஸ் வரும்போது இதுல அப்ளை ஆகுமாங்கிறது நான் அப்ளை ஆகும்னு நான் சொல்ல வரல. சரிங்களா, நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். ஏன்னா வந்து தப்பா சொல்லக்கூடாது இல்லையா உங்களுக்கு. சரியா சார்? ஓகே சார். சார் வேறப்பா எஸ்பா, நான் சால்வ் பண்ணிட்டு கரெக்டா அப்ளை ஆகுதா எல்லா நம்பருக்குமே எடுக்கிறத மட்டும் அப்ளை ஆகுமாங்கிறத செக் பண்ணி. பிரேக் ஆகுது வாய்ஸ். இந்த ஸ்கொயர் எடுக்கிறது எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் சார். சார் இந்த 3 டிஜிட் நம்பரோட ஸ்கொயர் இல்லையா சார்? ஸ்கொயர் எடுப்போம்ல. ஓகே சார், இந்த 3 நம்பர் ஸ்கொயர் எடுப்போம்ல, அது மட்டும் கொஞ்சம் ஒரு வாட்டி சொல்லி கொடுங்க சார். 3 டிஜிட் நம்பரா? ஆமா சார். இப்போ ஒரு 525 ஸ்கொயர் எடுக்கிறா இருந்தா எப்படி சார் எடுப்போம்? ஓகே, ஒரு சின்ன நம்பரா எடுக்கலாம். 25னா வந்து நீ வந்து ஓகே 5 யூஸ் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் 5 25 ன்னு வரும்போது எண்டிங் 5 வந்துச்சுன்னா 25. அடுத்தது 52, நெக்ஸ்ட் நம்பர் என்ன? 53. இப்ப இத மல்டிப்ளை பண்ணும்போது உனக்கு 6 வரும். 25க்கு 5 ரிமைனிங் 2 5 25 27 வருதுன்னா இப்போ 4 டிஜிட் நம்பர் வருது இல்லையா? இப்படி வரும்போது இந்த டிஜிட் கூட சேர்ந்துரும் சொல்றேன். இந்த நம்பர் இருக்கு இல்லையா 27556, இந்த 25ங்கிறது இது கூட சேர்ந்துரும். 25 இருக்கு இல்லையா, 6 கூட சேர்ந்துரும் சொல்றேன். இப்போ அந்த யூனிட் டிஜிட்ல 5 வராம வேற ஏதாவது நம்பர் போடுங்க சார். 524 564 இந்த 500 அது பிரிச்சுதான் வந்து இப்ப பெரிய நம்பர் 523 வருதுன்னு வச்சுக்கோ. 523ன்னு வரும்போது இப்படி பிரிக்கணும். 1 2 தான் பிரிக்கிற மாதிரி இருக்கும். இப்படி பிரிச்சு சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இது கொஞ்சம் சார் அது a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் சார். அப்படி செய்யலாமா சார்? யூஸ் பண்ணிக்கலாம். அதேதான். அப்போ 5 இப்போ 3 பிளேஸ் எடுத்துக்கோ. சரியா, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இத ஸ்கொயர் பண்ணிக்க. சரியா, ஃபர்ஸ்ட் பிளேஸ் வேல்யூ லாஸ்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு 9. சரியா, அதாவது 523 into 523 தானே? 523 ஸ்கொயர் தானே நீ கேக்குற? ஓகேவா? வாய்ஸ் ரிப்பீட் ஆகுது. 3 ஸ்கொயர் 9. அடுத்து பாருங்க, இது வந்து a, இது b. சரியா, ab ஸ்கொயர் ஒரு நம்பரா எடுத்துக்கோ. அப்ப 52 into 3 எவ்வளவு? 52 into 3 156. இதையே ஒரு நம்பரா எடுத்தா into 2 எடுத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 312ல 2 வரும், பேலன்ஸ் 31. அடுத்து 52 ஸ்கொயர் எடுக்கிற மாதிரி வரும். 52 ஸ்கொயர் எடுத்து கண்டுபிடிக்கிறேன். இதையும் எங்க அழகானா
ஹலோ, கூட்டிட்டு போய் அங்க கேக்குதாப்பா? கேக்குது சார். வாய்ஸ் ரிப்பீட் ஆகுது. ஓகே, இப்போ இது 52 ஸ்கொயர் எடுக்கிறோம். இந்த மாதிரி பெரிய டிஜிட் நம்பர் எடுக்கும்போது யூனிட் டிஜிட் அந்த மாதிரி அப்ளை பண்ற மாதிரி இருக்குப்பா. சரி, ஆன்சர் இது வந்து இங்க பாத்துக்கோ. 500 ஃபர்ஸ்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ற மாதிரி. இப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் தானே. அப்போ பிங்கிறது 3, அது 9. ஏங்கிறது பார்த்தோன்னா என்னன்னா 52ன்னு வரும். 52 ஸ்கொயர் எவ்வளோ? 52 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன வரும்? மறுபடியும் இதை வந்து நீ 4 2 சார் இது ஸ்கொயர் இல்லையா, அது வந்து 523 மைனஸ் 23 பிளஸ் 523 பிளஸ் 23 இன்டூ 23 ஸ்கொயர் எடுத்தா கிடைக்குமா? அப்போ இல்ல ஒரே நிமிஷம். a plus b இன்டூ அப்படி கிடைக்கும். 523 ஹோல் ஸ்கொயர் நியரஸ்ட் பார்த்தனா இங்க பாத்துக்கோ. இப்போ நான் சின்ன நம்பர் எடுத்து காமிக்கிறேன். 107. சரியா? 107 ஸ்கொயர் இதுதானே கேட்கிற 3 டிஜிட் நம்பர். இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா 100 விட எவ்வளவு அதிகமா வருதுன்னு பாத்துக்கோ. 7 107. சரியா? அப்ப 107 கூட 7 ஆட் பண்ணிக்கோ. 107 பிளஸ் 7 எவ்வளவு? 114. இப்ப எவ்வளவு அதிகமா இருக்கோ பட்டி. ஓகே. அது இதுல வருமா? கரெக்டா? இது வந்து ஸ்கொயர் நியர் டு 100ன்னு வரும்போது. சரியா? இதே பார்த்தோம்னா நமக்கு இப்போ இது 100 வரும்போது 100 வரும்போது இது 100 வரும்போது சொல்றேன். சரியா? இப்ப இதே பார்த்தோன்னா இப்போ 206 ஸ்கொயர் அப்படிங்கும்போது சரியா? இப்போ 206 வந்து 200 பேஸா எடுத்துக்கலாம். பேஸ் வந்து 200. பட் 200 பார்த்தோன்னா ஒரு நிமிஷம் சார், ஏதாச்சும் ஷார்ட்கட் இருக்கா சார் இந்த சம்முக்கு? இந்த சம்முக்கா எதுக்கு கேக்குற? இதான் ஷார்ட்கட். இந்த டி சம்முக்கு சார். அதான் சொன்னாரே ரூட் எக்ஸ் இன்டு ஒய், அவ்வளவுதான். எக்ஸ்ங்கிறது 3, ஒய்ங்கிறது 12, 6, 36க்கு 6. ஓகே சார். சரியா? இப்ப என்னன்னா ஓகே சார். ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் 206ன்னு வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து இதோட டபுள் எடுத்துக்கோ. சரியா? 200 விட 6 அதிகமா இருக்கா? 6ன்னா அப்ப இதோட டபுள் எடுத்துக்கோ. என்ன வரும்? 12. இது 2 இல்லையா? 206. இதோட டபுள் என்ன? 212. அப்ப 212 பார்த்தனா இதோட டபுள் எடுக்கிற மாதிரி வரும். 220. சரியா? 424. 6 ஸ்கொயர் 36. ஓகே. புரிஞ்சா? ஓகே சார். ஓகேவா? டபுள் எடுத்து 6 ஆட் பண்ணி அதோட டபுள் எடுக்கிற மாதிரி. ஓகே.
இப்ப இதெல்லாம் நியரஸ்ட் வரும்போது தான் 100 ஸ்கொயர் நியர் டு 100 வரும்போது தான் அப்ளை ஆகும். பெரிய நம்பர் வரும்போது நம்ம வந்து இப்போ இதெல்லாம் 273 என்னெல்லாம் வரும்போது கண்டிப்பா அப்ளை ஆகாது. அப்ளை ஆகும், அது பெரிய சம்மா போயிட்டு இருக்கும். அப்போ அதுக்கு வந்து இப்படி பிரிக்கலாம், இது ஏ இது பி ஹோல் ஸ்கொயர் இல்லையா, இதுதான் வந்து நீ அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா சார் இந்த மாதிரி பண்ணா வராது சார். வரும் சார். எஸ் பா. ஆக்சுவலா பிளேஸ் வேல்யூ வந்து நம்ம ஸ்கொயர் ரூட்டுக்கு யூஸ் பண்றோமோ சார்? கேக்குதுங்களா? கேக்குது. அந்த மாதிரி தான் சார் டிவைட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் 2 டிஜிட், அதுக்கு அடுத்து சிங்கிள் டிஜிட், அப்படிதான் போட வேண்டியதா இருக்கும் சார். a plus b whole square கான்செப்ட். அதான் ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் தான் வந்து நான் கிராஸ் பண்ணிருக்கேன். அப்படி இல்லைங்க சார். இல்ல சார், லெஃப்ட் ரைட்ல இருந்து 2 டிஜிட் சொல்றாரு போற. ரைட்ல இருந்து தப்பு இல்ல சார், அப்படி பண்ண கூடாது. இல்லைங்க சார், அப்படி எடுத்தா தான் வரும். இங்க பாருங்க, இதே நான் காமிச்சு காமிக்கிறேன் சரியா. 107 இருக்கு இல்லையா, இதோட ஆன்சர் இங்க இருக்கு இல்லையா, அங்க பாத்துங்க. இங்க பிரிச்சோம்னா 107 சரியா. அப்போ 1 2 3 7 ஸ்கொயர் என்ன 49 கரெக்டா. இது ஃபர்ஸ்ட் ஏ, அதாவது இது ஏ பின்னு வச்சுங்கன்னா நமக்கு ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். நான் இந்த பி ஸ்கொயர் லாஸ்ட், இது மிடில் சரியா, இது ஃபர்ஸ்ட் சரியா. 1s 10s 100 எடுக்கிறேன் சரியா. அப்போ 7 ஸ்கொயர் பண்ணிக்கோ 49, 49க்கு 9 ரிமைனிங் 4 ஓகேவா. அடுத்தது ஏபி, ஏபி இங்க ஸ்கொயர் இருக்கு இல்லையா, 107 ஸ்கொயர் தானே கண்டுபிடிக்கிறோம். அப்ப ஏங்கிறது 10, 10 into 7 70, 70 into 2 எவ்வளோ 140, 140 plus 4 144 144க்கு 4 ரிமைனிங் 40 சரியா. அடுத்தது 10 ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும் 100, 100 plus 14 11 ஓகேவா. ஃபர்ஸ்ட் அப்படி எடுத்தா கிடைக்காது. அப்படி எடுத்தா மெத்தேடு வந்து மாறும் சொல்றேன். மெத்தேடு மாத்தி நீங்க சால்வ் பண்ற மாதிரி ஓகேவா. Okay sir, thank you. Okay Cleared. Okay sir, thank you sir. Okay. Ashwin bro. சொல்லுங்க நவநீத. அஸ்வின் ப்ரோ, இது ஆக்சுவலா ஸ்கொயர் ரூட் ஃபார்மேட் கேட்டிருந்தீங்க இல்லையா? என்ன ப்ரோ? இப்போ சார்கிட்ட கேட்டிருந்தீங்க இல்லையா டவுட்?